இன்றைக்கு எப்படி இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பூமியில கொண்டு வருகிறோம் என்பதில் அறிவு ரொம்ப முக்கியம். அறிவு மண்டலம் என்பது ரொம்ப முக்கியம். நாலேஜ், எதை குறித்து நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இப்ப மூன்றாவது பகுதியில் என்ன பேச விரும்புகிறேன்னா, இந்த அறிவு மண்டலத்தில் உள்ளவைகளை எப்படி நம்ம பூமி மண்டலத்தில் இணைக்க போகிறோம் என்பதை நான் பேச விரும்புகிறேன். இப்ப எப்படி நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வந்துருது, அந்த நாலேஜ் எப்படி பூமியில கன்வெர்ட் ஆகிறது என்று நான் பேச விரும்புகிறேன். இதை எப்படி நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இந்த செயல்பாட்டுக்கு முதல் உதவி செய்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆவியானவர். ஹல்லேலூயா. நீங்க எப்பேற்பட்ட வாக்கு தத்தங்களும் எப்பேற்பட்ட தெய்வீக திட்டங்களும் நோக்கங்கள் இருந்தாலும் அதற்கு உதவி செய்கிறவர், அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து நிறைவேறுதலுக்கு நேராய் நடத்துகிறவர் யாரு? ஆவியானவர். அதனால்தான் பாருங்க, வார்த்தையும் ஆவியும் ஹல்லேலூயா ரொம்ப முக்கியம். இது நீங்க வெறும் வார்த்தை மட்டும் இருந்துச்சுன்னா அதை எப்படி கொண்டு வந்து செயல்படுத்துவது என்ற அந்த முக்கியமான உதவிகளை நாம் என்ன பண்ணுகிறோம்? தவற விட்டு விடுகிறோம். அதனால்தான் the importance of the Holy Spirit நம்ம வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும். ஆவியானுடைய உதவிகள். ஓகே, he is called as helper. ஆவியானவர் என்ன சொல்லியிருக்கிறோம் நம்ம வேதாகமத்துல? உதவியாளர் என்று நாம் சொல்லி இருக்கிறோம். கரெக்டா? என்ன உதவி செய்ய போகிறார்? என்னைக்காவது உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்களா? ஆவியானவர் நம்ம என்ன சொல்றோம்? தேற்றவாளர். கரெக்டா? he is a helper, he is a comforter. உதவியாளர் என்று சொல்லுகிறோம். என்ன உதவி செய்ய போகிறார்? ஆற்றுகிறார், தேற்றுகிறார். இதெல்லாம் வந்து இருதயத்துக்கு பலப்படுத்துகிற வார்த்தை. உண்மையாகவே அவர் என்ன பண்றாருன்னா, காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களை காண்கிற உலகத்துக்கு கொண்டு வந்து என்ன பண்றாரு? நமக்கு சேர்க்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, ஹல்லேலூயா, என்ன மாதிரி பலன்லாம் வருகிறது என்று சொன்னீங்கன்னா, நமக்கு சத்தியங்களை கொண்டு வந்து என்ன பண்றார்? நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He leads us into truth. அவர் சத்தியத்துக்குள்ளாக நம்மளை வந்து சேர்க்கிறார். இப்போ ஆவியானவரை குறித்து நான் இந்த வேலைகள்ல நிறைய விளக்க உரைகள் கொடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஆனால் ஆவியானவரை நீங்க வேதாகமத்தில் படிக்கும் பொழுது அவரை என்ன பாலினத்தின் அடிப்படையில் அவரை பிரதிபலித்திருக்கிறார்கள். ஓகே, இப்போ தேவனை வந்து நம்ம வந்து எப்பயும் அப்பா அப்படின் பொழுது ஒரு ஆண்மை தன்மையை என்ன பண்ணுகிறோம்? விளக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவை கூட நம்ம என்ன பண்றோம்னா குமாரன் அப்படின்னா அவரை வந்து என்ன பண்றோம்? குமாரத்தின்னு சொல்றது இல்லை, அவர் என்ன சொல்றோம்? ஒரு ஆண்மை தன்மையோடு பேசுகிறோம். வேதாகமத்துல பரிசுத்த ஆவியானவரை அவரை வந்து ஒரு பெண்மை தன்மையோடு என்ன பண்ணப்பட்டிருக்குது? வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இது வந்து அவர் ஆனா பெண்ணான்ற பிரச்சனைக்கு நேராக இவங்களை நடத்த விடவில்லை. ஆனால் அதை ஏன் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கே உரிய பெரிய சுபாவம் என்னன்னா, பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறவர்கள். கரெக்டா? பெண்களுக்கே உரிய பெரிய சுபாவம் என்னது? பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறவர்கள். அப்ப ஆவியானவர் ஒரு தாயின் சுபாவத்தை உடையவராய், ஒரு பெண்ணின் சுபாவத்தை உடையவராய் நமக்கு அநேகவற்றை கற்றுக் கொடுத்து இந்த பூமியிலே எப்படி ஒரு சரீர தாய், ஒரு மாம்சீக தாய் எப்படி பிள்ளைகளை பெற்றெடுத்து அதை வளர்த்து இந்த பூமிக்கு பிரயோஜனமாய் கொடுக்கிறார்களோ, அப்படி ஆவியானவர் நம்மேல் வந்து நம்மளை பலப்படுத்தி ஆவிக்குரிய மண்டலங்களின் நிதர்சனங்களை பூமிக்குரிய மண்டலங்களில் கலத்துகிறவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, ஆவியானவரோட நீங்க பழகுனீங்கன்னா ரொம்ப பேசிட்டே இருப்பார். ஏன்னா அவர் வந்து பெண்மை தன்மையை உடையவராக சித்தரிக்கப்படுகிறது. ஆவியானவர் கூட நீங்க பழக ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. அதனால்தான் சில வேளைகளில் நம்ம ஆராதனைக்கு உள்ள போனோம்னா அதை முடிக்க முடியாது. சில வேளை டங்ஸ் பேச ஆரம்பிச்சோம்னா அதை நிப்பாட்ட முடியாது. ஏன்னா இப்ப இந்த ஆவியானவர் உள்ள நம்ம கூட கலந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த உணர்வுகள் இருந்து வெளிவருவது அவ்வளவு சுலபம் கிடையாது. நீங்க யூஸ்வலா பிள்ளைங்க எல்லாரும் பாருங்க, அம்மாவோட அதிகமா கனெக்டடா இருப்பாங்க. தேவைக்கு அப்பாவை தேடுவாங்க. எப்படி? தேவைக்கு யாரை தேடுவாங்க? ஆனா கனெக்ஷன் யாரு கூட வச்சிருப்பாங்க? ஆமா. நீங்க இதெல்லாம் மிச்சத்தை வீட்டுல போய் புரிஞ்சுக்கோங்க, சண்டை போடாதீங்க. ஆனா புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை வழி நடத்தி, இப்ப அந்த பெண் என்பவள் வெறும் தாய் மட்டுமல்ல, மனைவி. யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு அதை ஞாபகப்படுத்தாதீங்க பாஸ்டர்.
நானே கொஞ்ச நேரம் நிம்மதியாக சர்ச்சைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு இருக்கலாம். மனைவியை பாருங்க, அவங்க ஒரு பெண் நிலைமையிலிருந்து அவங்க எப்பயுமே உங்க கூட என்ன பண்ணுவாங்க, உங்களை சரிப்படுத்துறதுல கவனமா இருப்பாங்க. நிறைய பேருக்கு இது பிடிக்காது. என்ன சொல்லுவாங்க, நான் இவ்வளவு நாள் நான் இஷ்டப்படி வாழ்ந்தேன், இப்ப நீ எதுவும் சொல்லாதன்னுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லாம எதையுமே செய்ய மாட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிடும், மாற்றத்துக்குள்ள என்ன பண்ணிடும், கொண்டு வந்துடும். அது தேவன் வைத்த திட்டம், தேவன் வைத்த செயல். ஹல்லேலூயா. இப்ப ஆவியானவர் நம்ம கூட அதிகமாய் பழகும் பொழுது சில மாற்றங்களுக்குள்ளே நம்மளை என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு அந்த மாதிரி மாற்றத்துல ஒரு முக்கியமான மாற்றத்தை நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், இந்த ராஜ்யத்தின் கோட்பாடுகளுக்குள்ளாய் நம்மளை கர்த்தர் கொண்டு வருவார். எதுக்குள்ள கொண்டு வருவாரு? ராஜ்யத்தின் கோட்பாடுகள், the kingdom principles. இன்னைக்கு அதை தான் பேச விரும்புகிறேன். நீங்கள் ராஜ்யத்தின் பரலோக ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பூமியிலே நீங்கள் கொண்டு வருவதற்கு கோட்பாடுகளை நமக்கு கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்கிறவராய் இருப்பார். ஆவியானவர் எப்பயுமே பாருங்க, the divine principles எப்பயுமே நம்மளுக்கு எக்ஸால்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் உள்ள இருந்து. நீ இப்படி செய்தா இதுக்கு பலன் வரும், நீ இதை செய்தால் இதற்கு இப்படி ஒரு முடிவு வரும் என்று சொல்லி நமக்கு தெய்வீக திட்டங்களிலே தேவன் நம்மை வழி நடத்துகிறவராகவே இருப்பார். நீங்க எப்பெல்லாம் இந்த தெய்வீக கோட்பாடுகளை நல்லா ஃபாலோ பண்றீங்களோ அப்பொழுது மிகுதியான பலன்களை பார்ப்பீர்கள். ஆவியானவருடைய பெரிய வேலை அதுதான். அந்த திட்டங்களுக்குள்ள நம்மளை கொண்டு வந்துட்டார்னா இப்ப கனி தருவது என்பது ரொம்ப சுலபமான காரியமாய் மாறிவிடும். உங்களை எல்லாம் ஒரு கனி தரக்கூடிய கிறிஸ்தவர்களாய் மாற்ற விரும்புகிறேன். கர்த்தருடைய பெரிய ஆசை தான் பாருங்க, நீங்கள் மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. எப்படி கனி கொடுக்கிறது? ஏன்னா தெய்வீக கோட்பாடுகளை நாம் சரியா என்ன பண்ண வேண்டும், புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இப்ப இன்னைக்கு நான் பேச இருக்கிற கோட்பாடு ரொம்ப ரொம்ப விலையுயர்ந்த கோட்பாடு என்று சொல்லுவேன். வேல்யூபிள் பிரின்சிபல். எப்படி ஆவிக்குரியல் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பூமிக்குரிய நிதர்சனமான ஆசீர்வாதங்களாய் நாம் மாற்றுகிறோம் என்ற அந்த கோட்பாடை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். என்ன செய்யலாம், எப்படி செய்தால் இது நிதர்சனமாகும். இப்ப நிறைய வேலைகள்ல நமக்கு சோர்வுகள், மன சங்கடங்கள், ஒரு மாதிரியான மன கவலைகள்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் எல்லாமே செய்யறேனே அப்புறம் அது சரியாக மாட்டுது. எப்படி நான் என்ன பண்றேன், எல்லாமே செய்யறேனே அப்புறம் எனக்கு பதில் கிடைக்க மாட்டுது. பாருங்க, கோட்பாடுகளின்படி இயங்கும் பொழுதுதான் பரலோகத்தின் பதில்களை நாம் பூமியில் நாம் கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாய் மாறுகிறோம். அப்ப இன்னைக்கு என்னுடைய வேலை என்னன்னா, இந்த கோட்பாடுகளை நான் உங்களுக்கு பிரித்து விளக்க விரும்புகிறேன். அதனால இது ஒரு நல்ல ஒரு படிப்பினை நேரம். அதனால கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். கேட்டுட்டு உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், நிச்சயமாய் உதவி செய்வார். ஆனா வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அநேக காரியங்களை நான் இன்றைக்கு ஒருங்கிணைத்து ஒரு சில முறைகளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்படி ஆவிக்குரிய நிலைகள் இருக்கிறவைகளை பூமிக்குரிய மண்டலங்களிலே நாம் மாற்றுவது. இதற்கு நம்ம காலையில நான் சொன்ன விஷயம் என்னன்னா, அறிவை சம்பாதித்துக் கொள்வது. இப்போ நம்ம பேச இருப்பது கோட்பாடுகளை புரிந்து கொள்வது. அண்டர்ஸ்டாண்டிங் த பிரின்சிபிள்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் த பிரின்சிபிள்ஸ். கோட்பாடுகளை என்ன பண்ணுவது, நாம் புரிந்து கொள்வது. என்னைக்கு உங்களுக்கு கோட்பாடு புரிகிறதோ அப்பொழுது ஒரு நிறைவான பதிலும் கிடைக்க விரும்புகிறது. when you understand the equation you get the answer. நீங்க மேக்ஸ் படிக்கிறவங்களா இருந்தா நான் சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. நீங்க உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் தெரியலன்னா சம்மு தப்பாயிடும், பதில் என்ன பண்ணாது, ரிசல்ட் கரெக்டா வராது. அப்ப தெய்வீக கோட்பாடுகளை நாம் கற்றுக்கொள்வதில் ரொம்ப இணக்கம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் தேவன் அழைக்கிறார். இப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அது என்னுடைய நிலைப்பாடு. தட்ஸ் கால்ட் பொசிஷன். ஓகே, நீங்கள் சற்று என்னோடு கூட டீப்பா டிராவல் பண்ண உங்களை அன்பாய் அழைக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பது என்னுடைய பொசிஷன். நான் அந்த நிலையில் தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அந்த நிலையில் தான் என்ன பண்றேன், இருக்கிறேன். இதுக்கு ஒத்த உதாரணம் சொல்ற பாருங்க. இந்த பூமியில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆணாகவோ இல்லாட்டி பெண்ணாகவோ என்ன பண்ணுகிறது, அது பிறக்கிறது. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த அன்னகர்களா என்ன பண்றாங்க, அவங்க பிறக்கிறாங்க. ஆனா மேக்சிமம் 99.5% மேல ஒரு பொசிஷன்ல தான் பிள்ளைகள் என்ன பண்றாங்க, பிறக்கிறாங்க. அது ஆணோ பெண்ணோ.
ஆனால் ஒரு மனித இனமாக என்ன பண்ணப்படுகிறது, பிறப்பிக்கப்படுகிறது. இப்ப இவங்க பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சொந்த குமாரனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக நீங்கள் மாற்றப்பட்டு விடுகிறீர்கள். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் பரலோகத்தின் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. We call it in English, it's called positional doctrine. என்னுடைய நிலை என்ன, நான் எந்த நிலையில் இருக்கிறேன் பாருங்க. முதலாவது நான் என்னவாய் இருக்கிறேன் என்று அதுக்கு ஒத்த விஷயத்தை நான் செய்கிறவனாய் மாறுவேன். சில வீட்டில் இந்த பிள்ளைங்க பாருங்க, ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை ட்ரெஸ்ஸை போடும், பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணும், அப்போ இந்த அப்பா அம்மா சொல்லுவாங்க, டேய் இது ஓன் ட்ரெஸ் இல்லடா, இது என்னது, நீ இப்படிதான் பண்ணணும், நீ இப்படிதான் தலை செய்யணும், இப்படிதான் முடி வளர்க்கணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பிள்ளைகள் இன்னும் புரிதலுக்கு வருவதற்கு முன்பாக அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதில் தாயும் தகப்பனும் முனைப்பாய் இருக்கிறார்கள். அது மாதிரிதான் நம்முடைய பொசிஷனை நம்ம கரெக்டா என்ன பண்ணணும், தெரிந்துக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, ஹல்லேலூயா, நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் தேவனுடைய சுதந்திரவாளி, எனக்காக தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்து முடித்திருக்கிறார். ஆதி முதல் எனக்காக தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, திட்டமிட்டு இருக்கிறார். நான் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே என்னை படைத்த தேவன். இதெல்லாம் நம்முடைய நிலைப்பாடுகள். ஹல்லேலூயா. These are all our positions. இதுல நீங்க கிளியரா இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை பெரிய முயற்சிகளாக தான் வைப்பீர்களே ஒழிய அதை இளைப்பாறுதலாய் உங்களால் பார்க்க முடியாது. அதை என்ன பண்ண முடியாது, இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையை பார்க்க முடியாது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்றேன். இப்ப நிறைய பேர் கிறிஸ்துவ இடத்துல பதஷ்டமா தான் இருக்கிறான். சிலர் நைட்டு தூங்காமலாம் இருக்கான், பதஷ்டம். கர்த்தர் என்ன பண்ணுவாரோ தெரியல பேதர், கர்த்தர் என்ன பண்ணுவாரோ தெரியல பேதர். எங்கிட்ட ஒருத்தர் ஒரு நாள் திடீர்னு ஓடி வந்தார், அண்ணே 2ஆம் வருகை வரப்போதானே, எனக்கு ஒரே பயமா இருக்குதுண்ணே, என்ன ஆக போதுன்னே தெரியலன்னு. நான் சொன்னேன், ஏன்டா இவ்வளவு பயப்படுறீங்க அண்ணே, நீங்க செய்தியெல்லாம் கேட்கலையாண்ணே, அப்படி இருந்தா போக முடியாதான், இப்படி இருந்தா போக முடியாதான்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி திகில்ல பேசினான் பாருங்க. அப்ப நான் சொன்னேன், உனக்கு முதல்ல வேதாகமத்தினுடைய அடிப்படை கொள்கையை தெரிஞ்சுக்கோ. இப்ப நீ அவருடைய பிள்ளை, கரெக்டா? அவர் யாரு, அப்பா. அப்பா வீட்டுக்கு வர்றதுல உனக்கு ஏன்டா இவ்வளவு பயம்? அப்படி எத்தனை பேருக்கு புரியுது? அப்பா வீட்டுக்கு வர்றாருன்னா எல்லாம் நடுநடுங்கி வேர்த்து விறுவிறுத்து ஒருத்தன் உட்கார்ந்துருந்தானா, இப்ப அவனை கூப்பிட்டு சொல்லணும்டே, இது உங்க அப்பாடா. எப்படி சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணுது, அப்பா வீட்டுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவை கட்டி பிடிச்சிக்கும். அதுல சில டைம் அம்மாவுக்கு ரொம்ப பொறாம வரும். நான் இவ்வளவு நேரம் உன்னை சோறு போடுறேன், நீ ஒன்னு என்ன பண்ண மாட்டேற, கட்டி பிடிக்க மாட்டேற. அப்பா வந்தோன்னு கட்டி பிடிச்சி, ஏன்னா இவங்க திடீர்னு பாக்குறாங்க பாருங்க. அவரும் வரும்பொழுது பாசத்தோட வருவாரு, ஏதாவது வாங்கின்னு வருவாரு, கரெக்டா? இப்ப பிதாவை நீ அப்பா என்று புரிந்து கொள்ளாத பொழுது ஒரு பெரிய பதஷ்ட நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள். இதான் பொசிஷனல். தேவன் பிதாவாக இருக்கிறார், நீதிபரராய் இருக்கிறார், நிறைய காரியங்கள் அதுல இருக்குது பாருங்க. இப்ப என்னுடைய முயற்சி என்னவென்று சொன்னால், உங்களை எந்த பக்கத்துல இந்த பிளைட்டை ஏத்தி இறக்கலாம் இருக்கா அப்படின்னா, இந்த பொசிஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்படி நீங்கள் நிலைப்பாடுகளில் இருந்து செயல்பாட்டுக்கு எப்படி மாறுவது, எப்படி ஃப்ரம் பொசிஷன் டு கண்டிஷன், ஃப்ரம் பொசிஷன் டு கண்டிஷன். இப்ப நான் என் அப்பா ஐஸ்வர்யவான், நான் ராஜாவின் பிள்ளை அப்படின்னு சொல்றோம். இப்ப அதே மாதிரி நம்ம வாழ்க்கை என்ன பண்ணணும், மாறணும். கரெக்டா இல்லையா? எங்க அப்பா அழகும் சௌந்தரியம் உள்ளவர், நம்மளை பார்க்கும் பொழுது எல்லாரும் பயந்து ஓடனான்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்மளும் கொஞ்சம் என்ன பண்ணணும், அதுல மாறணும். ஒரு முறை அப்படிதான் பாருங்க, ஒரு தேசத்துல இருந்தேன். அப்ப அங்க நிறைய மேக்கப் போடுவாங்க. அப்போ ஒரு தம்பி கேட்டாப்புல, அண்ணா நீங்க மேக்கப் போடுறதெல்லாம் பத்தி என்னென்ன சொல்றீங்க? எப்படி நான் சொல்றேன், அதெல்லாம் அவங்கவுங்க மூஞ்ச பொறுத்துதுடா, எவ்வளவு பட்டி போடணும்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். எப்படி கரெக்டா இல்லையா? அழகு சௌந்தரியம் உள்ளவர் தேவன் படைத்திருக்கிறானா, அதனுடைய ரெசிப்ரோகேஷன் கொஞ்சமாவது நம்முடைய லைஃப்ல என்ன பண்ணும், தெரியணும். கர்த்தர் ஞானம் உள்ளவர் அப்படின்னு சொல்றோம். நம்ம பூமியில முட்டாளா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மக்கள்லாம் நம்மளுக்காக பரிதாபப்படுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் நம்மளுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்படி பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போறான், எவ்வளவு மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா கூறுகட்ட நிலைமையில இருக்கிறான். தெரியல இது எந்த ஊர் பாஷைன்னா, நான் மெட்ராஸ்ல யூஸ் பண்ணுவோம். என்ன பாஷை?
நான் பொசிஷனலி ஐ எம் ரைச்சியஸ், ஐ எம் விஸ்டம், ஐ ஹேவ் த விஸ்டம் ஆஃப் காட். நான் நீதிமானாய் இருக்கிறேன், நான் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். இப்ப அந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையில வெளியரங்கமாக வேண்டும். நான் ஐஸ்வர்யமாக இருக்கிறேன். எல்லாமே என்ன பண்ணணும்? ஃப்ரம் பொசிஷன் டு கண்டிஷன். எத்தனை பேருக்கு புரியுது? புரியலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்ச நேரம் உங்களை எப்படியாவது புரிய வச்சிருவேன், கவலைப்படாதீங்க. ஆமா, எனக்கு தேவன் அந்த ஒரு கிருபையை மட்டும் கேட்டு வாங்கிட்டேன். நான் பிரசங்கம் பண்ணா எனக்கும் புரியணும், எதிரில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும்? புரியணும். ஒரு சின்ன குழந்தை கூட உட்கார்ந்தா கேட்டு என்ன பண்ணணும்? புரியணும். ஒரு முறை என்னுடைய வேதாகம் கல்லூரியில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. நான் வேதாகம் கல்லூரி எடுக்கும் பொழுது ஒருத்தர் என்னோட கூட உதவியாய் எங்கள் வீட்டுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் வீடெல்லாம் கிளீன் பண்ணுவார், கொஞ்சம் உதவியெல்லாம் செய்வார். அவர் சொன்னார், அண்ணா நானும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணட்டுமான்னார். சரிப்பா அட்டன் பண்ணுன்னு பாருங்க. ஒரு நாள் ஒரு 8 கிளாஸ் ஒரு 6 கிளாஸ் அட்டன் பண்ணார். அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, அண்ணா நான் இந்த வாட்டி ஒரு கிராம ஊழியத்துக்கு போறேன்னாரு. சரி போயிட்டு வான்னு பாருங்க. போயிட்டு வந்துட்டு சொன்னாரு, அண்ணா அடுத்த வாரத்துல இருந்து என்னை அசிஸ்டன்ட் பாஸ்டரா வர சொல்லிட்டாங்கன்னாரு. நான் கேட்டேன், என்னடா இப்பதான் போனேன், அதுக்குள்ள என்ன ஆயிட்டேன்? அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆயிட்டேன். என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்னும் இல்லைண்ணே, நீங்க சொன்ன சில செய்தியெல்லாம் எடுத்துட்டு போய் பிரசங்கம் பண்ண, அடுத்த வாரமே சொல்லிட்டாங்க, நீ பேசாம எங்க சர்ச்சில் என்ன ஆயிடு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ இந்த கிஃப்ட் நம்மளுக்கு வேலை செய்யுது. ஒரு சாதாரண ஆளை கூட என்ன பண்ணிடலாம், ஒரு புரிகிற நிலைமைக்கு தள்ளிடலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட கிருபையெல்லாம் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? பாருங்க, இந்த பூமியில தெளிவுபட்ட மனம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த மனதுக்கு மட்டும் எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. கர்த்தர் சொன்னார் ஆபிரகாம், நான் உன்னை ஆசீர்வதித்து நீ அநேகருக்கு என்னவா இருப்ப. சரி, இப்ப நம்ம தெளிவாகலன்னா நம்ம மூலமா எல்லாரும் கஷ்டம் தான் படுவான், எவனும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான். உங்க கூட பேசினா பிரச்சனை முடியுதா, பிரச்சனை ஆரம்பிக்குதா? பூமியில 2 டீம் தான், பிரச்சனையை உருவாக்குற டீம், பிரச்சனைய முடிக்கிற டீம். பிரச்சனையை உருவாக்குற டீம் 99% இருக்குது. ஒரு டீம் மட்டும் தான் பிரச்சனை என்ன பண்ணுது, முடிக்குது. அவங்ககிட்ட ஆசீர்வாதம், பணம், ஐஸ்வர்யம், செல்வம் எல்லாம் போய் சேர்ந்துருது. People who bring solution are being blessed in this world. நீங்கள் பிரச்சனைக்கு தீர்வை சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்ப தேவனுடைய ஞானம் என் கூட, நான் தேவ ஞானம் எனக்கு இருக்குதுன்னா அது எப்படி கன்வெர்ட் ஆகிறது என்பதை குறித்து தான் இன்னைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எப்பயுமே இது கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் நிறைந்த ஒரு செய்தி, அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. முடிந்த அளவு நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணும்படியா உங்களை அன்பாய் கேட்கிறேன். நானும் பல செய்திகளுக்காக ஜெபம் பண்ணா, கர்த்தர் சொன்னாரு இதை ஒழுங்கா சொல்லுன்னாரு. அதனால அவருக்கு கீழ்ப்படிந்த நான் இதை என்ன பண்ணுகிறேன், செய்ய விரும்புகிறேன். செல்வில்ல கர்த்தர் என்னை இப்படிதான் ஒரு இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாரு, நிப்பாட்டிடுவாரு. இப்ப எனக்கு டெஸ்ட் இது, நான் ஒழுங்கா செய்யறேனா இல்லையான்னு. உங்களுக்கு உற்சாகப்படுத்துற செய்தியெல்லாம் நான் நிறைய சொல்லலாம், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா பிதா என்ன சொல்லுகிறாரோ அதே என்ன பண்ண வேண்டியது இருக்குது, செய்ய வேண்டியது இருக்குது, நிறைவேற்ற வேண்டி இருக்குது. அதனால இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிதர்சனங்களை, உண்மைகளை எப்படி நம்ம பூமிக்குரிய அனுபவங்களாய் மாற்றுவது என்பதை குறித்து நான் இன்றைக்கு சில சந்தர்ப்பங்களின் சூழ்நிலை அடிப்படையில் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். முதலாவது, டு டிரான்ஸ்பர். நீங்கள் ஆவிக்குரிய இந்த உண்மைகளை நீங்கள் உங்களுடையதாய் மாற்றிக்கொள்ள முயற்சி எடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. You have to bring it into appropriation. தேவன் செய்த எல்லாவற்றையும் என்னுடையதாய் மாற்றிக்கொள்வதற்கு நான் என்ன பண்ணணும், முதல்ல ஆசைப்படணும், அதுக்கு ஏற்ற ஒத்த வேலையை நிறைவேற்றணும். The law of appropriation. ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் செய்திருந்தாலும் அவைகளை நம்முடையவைகளாய் மாற்றிக்கொள்ள நாம் மிக மிக கவனம் உள்ளவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யோவான், இன்னைக்கு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். வேதத்தை வாசிக்கிறவர்கள் சற்று உதவி செய்தால் நலமா இருக்கும். ஜான் சாப்டர் 1 verse 12. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப பாருங்க, இயேசு சிலுவையிலே மரித்து விட்டார். கரெக்டா?
சிலுவையில அவர் செய்ய வேண்டிய எல்லாமே என்ன பண்ணப்பட்டது? நிறைவேற்றப்பட்டாயிற்று. இப்பொழுது மறுபடியும் இயேசு சிலுவைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் வரும் பொழுது ராஜாதி ராஜாவா தான் வரப்போகிறார். அவர் பலியிடப்படுகிற ஆடாய் வரப்போவதில்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லப்படும் பொழுது அவர் எதற்காக பிதா தன்னை அனுப்பினாரோ அந்த வேலைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டார்? அவரு முடித்து விட்டார். ஆனா இப்ப அதெல்லாம் முடிந்த பிறகு இது ஆவிக்குரிய நிலைகளிலே நம்முடைய மன்னிப்பு சம்பாதிக்கப்பட்டாயிற்று, நம்முடைய ஆசீர்வாதங்கள் சம்பாதிக்கப்பட்டாயிற்று, சாபத்தை முறிக்கக்கூடிய பலன் சம்பாதிக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை முறிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து பூமியிலே தன்னை என்ன பண்ணியிருக்காரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாமே நிறைவேறி விட்டது. இப்ப நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு எல்லாவற்றையும் கிறிஸ்து நிறைவேற்றி விட்டார். ஆனால் இப்ப 12ஆம் வசனத்துல பாருங்க, அவரை விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அதான் லா ஆஃப் அப்ராப்ரியேஷன். எவன் ஒருவன் இந்த சத்தியத்தை இது என்னுடையது என்று ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனுக்கு தான் இது உடையதாய் மாறுகிறது. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு வசனம் கேட்டாலும் எந்த வசனத்தை இது என்னுடைய வசனம் என்று சொல்லி ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டு அதை நம்ப ஆரம்பித்து அதன் மேல் தன்னுடைய மனதை பதிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த சத்தியங்கள் உடைமைகளாய் மாறுகிறது. அல்லேலூயா. அதனால பாருங்க, சில வேலைகள்ல வசனத்தெல்லாம் மறுபடியும் சொல்ல வைப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா பக்கத்துல சில பேர் தூங்கி நிற்பாங்க. அவங்கள நம்ம எழுப்பி சொல்ல வேண்டியது அது எங்களுக்கு இங்கிருந்து பார்த்தா தான் தெரியும். பாருங்க எப்படி. ஏன்னா இதை உடைமையாய் மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். நீங்கள் எல்லா வசனத்தையும் நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா எல்லா வாக்குத்தத்தங்களும் 2 கொரிந்தியர் 1:20 ஆம் என்றும் ஆமென் என்றும் என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. ஆனா அது நம்மளுடையதாய் மாறிவிட்டதா? சோ இந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவது? from position to our condition. ஓகே, நம்முடைய நிலைகளில் இருந்து நம்முடைய அனுபவங்களுக்கு கொண்டு வருவதை குறித்து சில பிரமாணங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதல் பிரமாணம் என்னவென்று சொன்னால் தேவனோடு கூட ஐக்கியப்படுவது, கம்யூனியன் வித் காட். நீங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து பூமிக்குரிய மண்டலத்துக்கு கடத்துவதற்கு நீங்கள் தேவனோடு முதல்ல என்ன பண்ணப்படணும்? ஐக்கியப்படணும். பாருங்க, ரட்சிப்பு என்பதை நமக்கு தேவனோடு கூட உறவை சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. Salvation is the establishment of relationship. ஆனால் வெறும் உறவு எனக்கு கிடைச்சிச்சு மட்டும் இல்ல, அவரோடு ஐக்கியப்படுகிறவர்களாய் நாம் மாற அழைக்கிறோம். இட்ஸ் கால்ட் கம்யூனியன். அது என்னன்னு சொன்னால் அவரோடு கூட என்ன பண்றது? ஐக்கியப்படுவது. நீங்க கல்யாணம் ஆன பிறகு கூட பாத்தீங்கன்னா மனைவியும் கணவனும் உட்கார்ந்து என்ன பண்ணணும்? ஐக்கியப்படணும். அப்பதான் அது பேர் திருமணம். இல்லங்க லீகலா நாங்க கனெக்ட் ஆயிட்டோம், இதுக்கப்புறம் நீ உன் வீட்டுக்கு போ நான் என் வீட்டுக்கு போறோம்னா அது திருமணமே. ஆனா சட்ட ரீதியாக நம்ம என்ன பண்ண மாட்டோம்? உறவுக்குள்ள வந்துட்டோம். நீங்க நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு பரலோகம் உறுதியாகி விட்டது, என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அதே நிலையில் நிற்காதபடி நாம் தெய்வீக ஐக்கியத்துக்குள்ளாய் வர அழைக்கப்படுகிறோம். We have to get into the fellowship. இப்ப இதை ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஐக்கியப்படுவதற்கு சில முக்கியமான வழிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். அதில் ஒன்று ஜெபம். அதில் ஒன்று என்னது? ஜெபம். இன்னொன்று வேத வாசிப்பு. நீங்க வேதத்தை முதல்ல படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மனிதனும் எங்க இருந்து தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான்னா ஜெபத்துல இருந்து ஆரம்பிக்கிறான். ரட்சிக்கப்பட்டவன் அவன் என்ன பண்றான்? அப்பாவோடு பேச ஆரம்பிக்கிறான், ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், அப்புறம் தான் பைபிள் படிக்கிறான், அப்புறம் தான் பைபிள் படிச்சதை புரியலன்னா கர்த்தர்ட்டே கேட்கிறான், கர்த்தர் அதுக்கு என்ன பண்றாரு? விளக்கம் கொடுக்கிறான். அப்புறம் பாருங்க, அவன் ஆவியினால் அபிஷேகம் பெறுகிறான். இப்ப அந்நிய பாஷையில் பேசுவதனால் அவன் தேவனோடு ரகசியங்களை என்ன பண்ணுகிறான்? பேசுகிறவனாய் மாறுகிறான். இப்ப அவரும் இவரும் ஒரு தனிப்பட்ட ஃபெலோஷிப்புக்கு வந்துடுறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கூட்டமா அந்நிய பாஷை பேசுறதுக்கோ வீட்டுல தனியா அந்நிய பாஷை பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்க எல்லாரும் பேசுறாங்கன்னு நம்மளும் உணர்ச்சி வச போயிட்டு கொஞ்சம் பக்கத்துல இருக்கவங்களும் தள்ளி விட்டு கூட வீட்டுக்கு போயிடலாம். எப்படி? இப்ப அது ஒரு பெரிய ட்ரெண்டு. நான் அபிஷேகத்துல நிறைய எங்க காமிப்பாங்க? சர்ச்சில் மட்டும்தான். அப்படி ஐக்கியம் என்பது என்னன்னா ஆவியிலே நீங்கள் தேவனோடு என்ன பண்றது? உறவு கொள்வது. எல்லாரும் சொல்லுங்க, உறவு.
அந்த உறவை ஃபெலோஷிப் தான் ஃபர்ஸ்ட். நீங்க எதையுமே ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து பூமிக்குரிய மண்டலத்துக்கு மாத்தணும்னா முதல்ல எப்படி இருக்கணும்? உறவிலே இருக்க அழைக்கப்படுகிறோம். என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓகே, இது சகரியாவினுடைய வாழ்க்கையை குறித்து நான் சற்று இங்க விளக்க ஆசைப்படுகிறேன். ஓகே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் யூதேயா தேசத்தில் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பின் சகரியா என்ன பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவர் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. they are keepers of the law. ஓகே, நான் எல்லாத்தையும் கரெக்டா செய்கிறேன்னு மட்டும் அவங்க நிக்கல பாருங்க. அடுத்தது பாருங்க, எலிசபெத் எப்படியா இருந்தால் மல்டியா இருந்தபடினால் அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரியன் வகுப்பின் முறைப்படி தேவனுடைய சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்வது காலத்திலே, இப்ப இவருக்கு ஒரு போஸ்டிங் வருது. இப்ப அவருக்கு டர்ன் வந்துருச்சு. இப்ப இவர் என்ன பண்ணணும்னா ஆசாரியனாய் தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணணும்? நிக்கணும். உறவு என்பது நான் ஆசாரியனாய் இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆவிக்குரிய ஆசாரியனை மாத்தி விட்டார் என்று மட்டும் அல்ல, அந்த உறவிலே போய் அங்கே நிற்பது. ஹல்லேலூயா. I call it as prayer. Prayer is communion. நீங்க எப்பெல்லாம் பிரேயர் பண்றீங்களோ அப்பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தின் நிதர்சனங்களை பூமிக்குரிய மண்டலத்தில் கொண்டு வருவதற்கான முதல் படியை எடுத்து வைக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். அதான் சாவி பாருங்க. அதான் என்னது? சாவி. அதை போட்டு திருப்பினாதான் கதவே திறக்கும். அதான் மாஸ்டர் கீ என்று சொல்ல விரும்புகிறேன். இது நிறைவேறினாதான் நீங்க அந்த அமைப்பின் திட்டங்களுக்குள்ளெல்லாம் போகவே முடியும். நீங்க நிறைய பேருக்கு ஜெபம் என்பது ஒரு அழுகையின் கூக்குரலாய் மாறிவிட்டது. ஓகே, நீங்க ரொம்ப துக்கத்தில் அழலாம், இல்லாவிட்டால் தெய்வீக பாரத்தில் அழலாம். அதெல்லாம் ரொம்ப உயரிய தன்மை. எப்படி தேவனுடைய பாரம் உங்கள் மீது வரும்பொழுது இந்த தீர்க்கதரிசிகள்லாம் அழுத மாதிரி என்ன பண்ணலாம்? அழுவலாம். ஆனா நம்ம அழுவுறதெல்லாம் தெய்வீக பாரத்தில் அல்ல, நம்ம பிரச்சனையினால. எப்படி நம்ம அழுவுறதுலாம் என்னது? நம்ம பிரச்சனையினால. ஒரு முறை வீடியோ கேமராமேன் அப்படிதான் பாருங்க, ஒருத்தர் அழுதுகிட்டே இருந்தார். அவர்கிட்ட அப்படியே கேமராவை எடுத்துட்டு போறான். அப்படியே எடுத்துட்டு போய் இப்படிலாம் கண்ணீர் விட்டு அழுது கர்த்தரை தேடினார்கள் என்று சொல்லி பிரபலப்படுத்தினாங்க. அப்புறம் நான் ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டேன், எதுக்கு பிரதர் அழுதிங்க? ஐயோ பிரதர், உங்களுக்கு தெரியாது பிரதர், வீட்டில் ஒரே சண்டை. எப்படி அது எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தண்ணீர் மங்க வந்துருச்சுன்னாரு. அப்படி கண்ணீர்னால அது ஜெபம்னு என்ன பண்ண முடியாது, உடனே நம்ம அடையாளப்படுத்த முடியாது. நீங்க என்ன முதல்ல போய் படிச்சுன்னா இன்னொரு ரா முழுவதும் மக்கள் அழுதாங்களாம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்களாம்? ராமுல் அழுகுறதுனால அது ஜெபம் கிடையாது, ஐக்கியப்படுறதுனால ஜெபம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனோடு ஐக்கியப்படுறதுனால அது ஜெபம். அந்த ஐக்கியத்தின் நிமித்தத்துல ஏதாவது ஒரு துக்கமான செயல்களோ இல்லாட்டி கஷ்டங்களோ வேதனைகளோ இல்ல தெய்வீக பாரங்களோ வரும்போது அழலாம். ஆனா அழுகையே ஜெபம் அல்ல. ஜெபம் என்பது உறவு, ஐக்கியம். ஜெபம் என்பது என்னது? உறவு, ஐக்கியம். இதான் நம்முடைய முதல் நிலைகள். பாருங்க, இவங்க தேவனுடைய சந்நிதியில் நிற்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு வந்த காலத்திலே ஆசாரிய ஊழியம் முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்கு பிரவேசித்து தூபம் காட்டுகிற சீட்டை பெற்றான். இப்ப தூபம் காட்டுறது என்னன்னா தேவனுக்கு பிரியமானதை தேவன் பக்கமாய் கொண்டு போய் சேர்ப்பது. இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட், நீங்க பழைய ஏற்பாட்டின் அமைப்புகளின் அடிப்படையில் இந்த தூபம் காட்டுவதுதான் ஜெபம். தூபம் காட்டுதான் என்னது? ஜெபம். இந்த தூபம் காட்டும் பொழுது, நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கேதான் இந்த மாற்றம் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த மாற்றம் என்ன பண்ணுகிறது? ஆரம்பிக்கப்படுகிறது. தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பலிபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். பாருங்க, எப்போ ஒரு மனுஷன் ஜெபிக்கிறானோ அப்பொழுது பரலோகம் அவனோடு கனெக்ட் ஆகுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தின் செயல்பாடுகள் நம்மோடு இணைக்கப்படுகிறது.
இதனாலதான் பாருங்க நம்ம சொல்றோம் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, கோட்பாடு தெரியாம அதை இயக்கினால் பிரச்சனை. ஆனால் கோட்பாடு தெரிஞ்சிருச்சுன்னா இப்ப நம்ம பொறுப்பாளர்களாய் மாறி விடுகிறோம். எப்படி? நான் ஏன் ஜெபிக்கணும்? பாருங்க, பரலோகம் என்னோடு இணைக்கப்படணும், என் குடும்பத்தோடு இணைக்கப்படணும், என் பிள்ளைகளோடு இணைக்கப்படணும், என் சபையோடு இணைக்கப்படணும், என்னுடைய வட்டாரத்தோடு இணைக்கப்படணும். இப்படி என்னைக்கு ஒரு மனிதன் அவன் ஜெபத்திலே ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தின் உண்மை நிலைகளை பூமியின் மண்டலத்தில் மாற்றுவதற்கு ஒரு முதல் படியை அவன் எடுத்து வைக்கிறவனாய் இருக்கிறான். Prayer is not everything, but prayer is the beginning. Hallelujah. ஜெபம் எல்லாமே அல்ல, ஆனால் ஜெபம் தான் எல்லாவற்றுக்கும் என்னவா இருக்குது? ஆரம்பமா இருக்குது. அவன் அந்த ஐக்கியத்துக்குள்ள வர்றான். ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறான். பாருங்க, இன்னும் சில காரியங்கள் இருக்குது. அவன் உபவாசிக்கிறான். நீங்கள் உபவாசம் பாருங்க, உங்களுக்குள்ளாய் இருக்கக்கூடிய பசி தாகங்களை வெளிப்படுத்துவது. Fasting is the true display of your hunger in you. ஜெபம் என்பது, உபவாசம் என்பது நான் சாப்பிடாம இருக்கிறது மட்டுமல்ல, எனக்குள்ள இருக்கக்கூடிய தாக்கத்தையும் எனக்குள்ளாய் இருக்கிற ஏக்கத்தையும் நான் வெளியே கொண்டு வருவது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு பூமியில வந்து பிறந்து 30 வருடங்கள் வாழ்ந்தார். கரெக்டா? அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டு இது என்னுடைய பிரியமான குமாரன் என்று கர்த்தர் பேசினார். கரெக்டா? He is my beloved son. இப்ப நீங்க 30 வருஷமா அவர் என்ன பண்ணாரு? எதுவுமே தெரியாது. ஆனா தேவனுக்கு பிரியமா வாழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்ப அடுத்த கட்டம் பாருங்க. இந்த பிரியமாய் வாழ்ந்த தேவன் இப்ப 40 நாள் உபவாசத்துக்கு போறாரு. Is going into fasting. ஏன்னா பிரியமாய் வாழ்ந்தவரே எங்க போறாரு? இத்தனை பேருக்கு புரியுது? நம்ம எப்போ உபவாசம் பண்ணுவோம்? பிரச்சனை வந்தா உபவாசம் பண்ணுவோம். கரெக்ட்? நம்ம உபவாசம் பண்றது என்னன்னா, ஆவி எல்லாத்தையும் கட்டணும் பாஸ்டர். எப்படி? சில உபவாசம்லாம் உண்ணாவிரத போராட்டம். எப்படி? நீர் கொடுத்தால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களோட விட மாட்டேன். இதெல்லாம் உண்ணாவிரத போராட்டம். உபவாசம் என்பது என்னன்னா, நான் இவைகளை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி, பூமியையும் பூமிக்குரியவைகளையும் கீழ்ப்படுத்தி அவரோடு நான் ஐக்கியப்பட விரும்புகிறேன். இது இன்னொன்று. அடுத்தது பாருங்க, வேதம் வாசிப்பது. இது எல்லாமே எதை நோக்கி நகருகிறதுனா, அந்த உறவை நீங்கள் பலப்படுத்துவதை நோக்கி நகருகிறது. இன்னொன்று, அந்நிய பாஷையில ஜெபம் பண்றது. நான் அநேக பெந்தெகோஸ்து சபைக்கு பிரசங்கம் பண்றதுனால நான் சொல்றேன் பாருங்க, நீங்க வீட்டுல தனியா அந்நிய பாஷை பேச 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 அந்த உறவு பலப்படுகிறதாய் மாறுகிறது. அந்த கம்யூனியன் உருவாகிறது. பாருங்க, ஒரு சிலர் அந்நிய பாஷை பேச மாட்டாங்க, அவங்கள விட்டுடலாம். அவங்ககிட்ட போய் இப்ப நம்மளுக்கு டைம் இல்லை அவங்க கூட போராடுறதுக்கெல்லாம். எப்படி? அவங்களுக்கு கூட என்ன இல்லை, டைம் இல்லை போராடுறதுக்கு. நான் நிறைய பேரோட போராடி இருக்கிறேன். அப்புறம் கர்த்தர் சொன்னாரு, உனக்கு என்ன கொடுத்துருக்கணும் அதை வச்சு நீ சந்தோஷமா இரு. எப்படி? ஏன்னா கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்வான். பூமியில ஒரு பெரிய பிரின்சிபல் இருக்குது. எதை ஒரு மனுஷன் கேட்கிறானோ அதை தான் பெற்றுக்கொள்வான். பக்கத்துல பார்த்து சொல்லுவான், கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். அதான் சொல்ற, தட்டுங்கள் என்ன பண்ணப்படும், திறக்கப்படும், தேடுங்கள். நீங்க எதையுமே தேடலன்னா அது கிடைக்காது. நீங்க தேடினீங்கன்னா கர்த்தர் பரலோகத்துல இருந்து ஓகே நம்மளுக்கு ஒரு கேண்டிடேட் வந்துட்டான்டா, கேட்கிறான்டா அப்படின்னு கொடுப்பார். 1996 ஏப்ரல் 28 ஆவியானுடைய அபிஷேகத்தை கேட்டேன். நான் ஒரு CSI முறை மேலே வளர்க்கப்பட்டிருந்தாலும் எனக்குள்ள ஒரு பசி தாகம் பாருங்க. நான் 3 நாள் உபவாசம் பண்ணேன். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கொடுமையான நாட்கள். எப்படி? நம்மளுக்கும் உபவாசத்துக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நான் நல்ல சாப்பிட்டு வாழ்ந்தவன் பாருங்க. ஆனா என்னை வழி நடத்தின என்னுடைய ஆன்டி சொன்னாங்க, உனக்கு அபிஷேகம் சந்தேகமா இருக்குதா, ஆவியானவர்லாம் சந்தேகமா இருந்தாருன்னா நீ 3 நாள் உபவாசம் பண்ணுனாங்க. இந்த 3 நாள் உபவாசத்துல பாருங்க எல்லாரையும் திட்டினேன். ஏன்னா சாப்பிடாம இருந்தா ஒரு கோபம் வரும். எப்படி? கரெக்டா இல்லையா? அவன் கிட்டத்தட்ட நாய் லெவலுக்கு வந்துருவான். எப்படி? இந்த உணவு வந்து ரொம்ப பிரச்சனை. என்ன ஒரு நல்ல ஊழியக்காரர் சந்திச்சாரு. அவரு வந்து தீர்க்கதரிசி பாருங்க. அவர் சொன்னார், அன்பு சகலத்தையும் தாங்கும் ஆனா பசி தாங்காது. அது எனக்கு தான் கரெக்டா சொன்னாரு பாருங்க. அன்பு என்ன பண்ணும், ஆனா அங்க பாத்தீங்கன்னா பசி தாங்கும்னு என்ன பண்ணல சொன்ன. பசி வந்து ஒரு மனுஷனை வேற லெவல்ல மாத்தும். ஆமா, நான் 3 நாள் உபவாசம் பண்ண பாருங்க. கர்த்தர் கிருபையா பார்த்தாரு, இவன் இதுக்கு மேல தாங்க மாட்டான்னு சொல்லி 3ஆவது நாள் என் மேல ஆவியானவரை ஊற்றினார்.
நான் கேட்டது என்னன்னா, நான் சிஎஸ்ஐ முறைமையில வளர்ந்ததுனால அப்பப்போ இந்த சாட்சியை சொல்லுவேன். நான் சொல்லுவேன், நான் என்ன பண்ணக்கூடாது, யாருமே என் தலையில கை வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்க சிஎஸ்ஐ ஆங்கிலிக்கன் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த பெந்தேகோஸ்தே மக்களை குறித்து ஒரு பெரிய கருப்பான வரைபடம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இவங்கெல்லாம் சும்மா போகஸ் வேலை செய்கிறவங்க எப்படி. அப்போ நான் சொல்லிட்டு, ஆவியானவர் உண்மையாகவே ஊற்றப்படுறான், ஆனால் என் மேலே யாருமே என்ன பண்ணக்கூடாது, கை வைக்கக்கூடாது. இது முதல் கட்டளை. இரண்டாவது, நான் கை தட்டக்கூடாது. இப்படி, ஏன்னா எனக்கு இந்த சத்தம் போட்டு கை தட்டினவே பிடிக்காது. ஏன்னா எல்லா பெந்தேகோஸ்தே மீட்டிங்லையும் எது நடக்கும், பயங்கர கைத்தட்டு நடத்தி எல்லாரையும் ஒரு மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்டர்பன்ஸில் கொண்டு போயிடுவாங்க. நான் அப்போ அவர்கிட்ட வச்ச ரெண்டாவது இது கேள்வி என்னன்னா, கை தட்டுவேன் ஆனால் என்ன பண்ணக்கூடாது, சத்தம் வரக்கூடாது. பாருங்க எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கேன் பாருங்க. மூணாவது என்னன்னா, எனக்கு ஏதாவது ஒரு வாரம் வேலை செய்யணும். ஏதாவது ஒரு வாரம் என்ன பண்ணணும். இது ஏப்ரல் 28, 1996 என்னுடைய வீட்டிலே தனியாய் நான் அந்த ரூம்ல இருக்கும் பொழுது ஆவியானவர் பலமா இறங்கினார். இது தீர்க்க தரிசனம் வரத்தினால் நிரப்பி என்னை 40 பேருக்கு தீர்க்க தரிசனம் எழுத உதவி செய்தார். இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு மனிதன் உறவு கொள்வதற்கு இந்த உபவாசம் அவனுக்கு பயனுள்ளதா இருக்கு. அது பசி தாகத்தை வெளிப்படுத்துவது. பசி தாகத்தை என்ன பண்ணுவது, வெளிப்படுத்துவது. சோ உறவுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த உறவை மேம்படுத்துவதற்கு பசி தாகம் உள்ளவர்களா இருக்கலாம், அந்நிய பாஷையில பேசலாம், அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், உபவாசம் பண்ணலாம். இன்னொன்னு சொல்ல பாருங்க, நல்ல ஆவிக்குரிய மக்களோடு கூட இணைந்து தேவனை தேடலாம். எப்படி? It is establishing the spiritual relationships. நீங்க நல்ல ஆவிக்குரிய மக்களோடு கூட சேர்ந்து ஜெபித்து அவங்களோட உறவை தேடினீங்கன்னா சீக்கிரமாக, அதுக்கு தான் கர்த்தர் திருச்சபை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுக்கு தான் திருச்சபை. இப்ப நிறைய பேருக்கு திருச்சபை எதுக்குன்னே தெரியாது. வந்தோம், நல்ல சுட சுட டீ கொடுப்பாங்க, அப்படி போறப்போ போண்டா தருவாங்க. இதுக்கு டீ கிடையாது, அதுக்கு டீ கடை. அதுக்கு என்ன இருக்குது, டீ கடை இருக்குது, சேட்டா கடை. இது அதுக்கு கிடையாது. இது நம்மளை உறவுக்குள்ளாய் மறுரூபத்துக்குள்ளாய் கொண்டு போதுக்கு தான் தேவன் திருச்சபை வச்சிருக்கார். இதான் முதல் பிரின்சிபல். இதுல நீங்க கரெக்டா டெவலப் ஆகும் பொழுதுதான் அடுத்த மாற்றங்களுக்குள்ளாய் நீங்க போக ஆரம்பிக்கிறீர்கள். நீங்க கேட்கலாம், இப்ப இந்த உறவுல போகும்பொழுது என்ன பாஸ்டர் நடக்குதுன்னா, மாம்ச சிந்தைகள் அழிக்கப்படுகிறது. நீங்க ரொம்ப முக்கியமாய் பார்க்கிறது, when you pray, when you read, when you fast, when you speak in tongues, when you fellowship with another believer, your flesh is utterly destroyed. உங்கள் மாம்சம் சிதைக்கப்படுவதற்கு, அப்படின்றால் தேவனுக்கு விரோதமான சிந்தனைகளில் இருந்து நீங்கள் மீட்கப்படுவதற்கு அது உதவி செய்கிறதாய் மாறுகிறது. இதான் முதல் கோட்பாடு. அதனாலதான் நம்ம அடிப்படையா சொல்றோம் பாருங்க, பைபிள் படி, ஜெபம் பண்ணு, கர்த்தரோட இடு, சர்ச்சுக்கு போ, மீட்டிங் அட்டெண்ட் பண்ணு, பைபிள் ஸ்டடிக்கு போ, ஃபாஸ்டிங் பிரேயர் போ, வீட்டு கூட்டத்துக்கு போ. ஏன்? இந்த மாம்சீகத்தின் சிந்தைகள் அழிக்கப்பட்டு நம் ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களாய் மாறுவதற்கு. the first principle. சரி பாஸ்டர், இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? இன்னைக்கு நான் கொஞ்சம் விவரமா இதை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதான் ஃபர்ஸ்ட் கம்யூனியன், உறவு ஐக்கியம். இரண்டாவது, இந்த உறவு ஐக்கியத்துக்குள்ளாய் போகும் பொழுது ஏற்படுகிற முதல் மாற்றம் என்னவென்று சொன்னால், ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையை உங்களுக்குள்ளாக வித்தாக வைக்க ஆரம்பிப்பார். இட்ஸ் கால்ட் ரெவலேஷன். அதுக்கு பேர் தான் வெளிப்பாடுகள். அதுக்கு பேர் என்னது? வெளிப்பாடுகள். ஆவியானவர் இந்த தன்னுடைய வார்த்தை, தன்னுடைய செய்தியை உங்களுக்குள்ளாக வித்தாக கொண்டு வந்து என்ன பண்ணுவார்? விதைக்க ஆரம்பிப்பார். இதை நான் ஒரு பூமிக்குரிய நிலைப்பாடுகள் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. கணவன் மனைவி ஆன உடனே இப்ப பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பை தேவன் பூமியில என்ன பண்றாரு? உருவாக்குகிறார். இப்ப ஒரு பிள்ளை உங்களுக்குள்ளாய் உற்பத்தி ஆகுவதற்கு கர்த்தர் பலனை வைக்கிறார். கரெக்டா? அத மாதிரி நீங்க தேவனோடு கூட ஐக்கியப்படும் பொழுது உங்களுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையை தேவன் கொண்டு வந்து சேர்க்கிறவராய் மாறுகிறார். The revelation starts working in you. அதனாலதான் நான் ஆங்கிலத்தில் இப்படி எழுதி வச்சிருக்கிற, extracting God's wisdom in you. தேவரகமான ஞானம் உங்களுக்குள்ளாக பதிவிறக்கம் செய்யப்படுகிறது. இல்லாவிட்டால் இன்னொன்னு சொல்ல போறாங்க, impregnated with divine ideas. நீங்கள் தேவரகமான கருத்துக்களினாலும் சிந்தனைகளினாலும் நீங்கள் உங்களுக்குள்ளாக அது உருவெடுக்க ஆரம்பிக்கிறது.
நீங்க நல்ல ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட ஆவியிலும் சிந்தைகளிலும் மனதிலும் உணர்ச்சிகளிலும் சில திட்டங்களை உங்களுக்குள்ளாய் பதிய ஆரம்பிப்பார். இப்ப இது நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்க 2வது ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க எதுக்கு வந்துட்டீங்க? 2வது ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நான் பைபிள் படிக்கிறேன், கர்த்தர் என் கூட பேசுறாரு, ஒரு பாட்டு கேட்கிறேன், அந்த ஒரு வரி என்னை அப்படியே உந்தி தள்ளுகிறது. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அது என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இப்பொழுது ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் ஐக்கியப்பட்டு அவருடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் வார்த்தையும் நமக்குள்ளாய் இப்பொழுது விதைக்கிறவராய் மாறி இருக்கிறார். impregnating with divine ideas. குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுப்பார். திடீர்னு பிசினஸ் எப்படி பண்ணணும், பணத்தை எங்க செலவு பண்ணணும், பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இப்ப இந்த பில்டிங் எப்படி கட்டணும், எல்லாத்தையும் அவரால் செலுத்த முடியும். ஏனென்று சொன்னால் வார்த்தை மாம்சமாவதற்கான ஒரு பெரிய வேலையை ஆவியானவர் நமக்குள்ளாய் நிறைவேற்றுகிறார். அதனால பாருங்க, பெந்தேகோஸ்தே விசுவாசத்தில் இருக்கிறவர்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நான் தீர்க்கதரிசியாய் சொல்லுகிறேன், நீங்க ஆவியானவரோடு பழக பழக இந்த வெளிப்பாட்டின் மண்டலங்கள் உங்கள் ஆவியிலே வந்து பதிவிறக்கம் செய்யப்பட ஆரம்பிக்கிறது. பயங்கரமா கர்த்தர் வந்து அந்த ரெவலேஷன் தாட்ஸ் உள்ள வச்சுக்கிட்டே இருப்பார். பல நிலைகளில் வைக்கிறார். பைபிள் படிக்கும் பொழுது வைக்கிறார், பிரசங்கத்தின் மூலமாய் வைக்கிறார், கனவுகளின் மூலமாய் வைக்கிறார், சொப்பனங்களின் மூலமாய் வைக்கிறார், தேவதூதர்கள் மூலமாய் வைக்கிறார். எப்படியோ நமக்கு உள்ள கொண்டு வந்து வைப்பார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? impregnating with divine ideas, inspired thoughts. இதுவரைக்கும் புலப்படாத சில எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகளிலே புலப்பட ஆரம்பித்து விடும். நீங்க இதுவரைக்கும் அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு நாள் பளிச்சுன்னு அது தோணும். நான் இதெல்லாம் பல ஆண்டுகள் தியானித்து என்னுடைய 30 வருட அனுபவத்திலிருந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எப்படி பேசுவார்? நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா ஒரு செய்தியை நான் தொடர்ந்து போட்டிருக்கிறேன். இட்ஸ் கால் லாங்குவேஜ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரின் மொழிகள். நீங்கள் முடிந்தவர்கள் அதை கேட்டு பாருங்க. ஆனா பொறுமையா தான் கேட்கணும். எப்படி? ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள இந்த வெளிப்பாடுகளை கொண்டு வந்து வைப்பதில் அவர் என்னவா இருக்கிறாரு? ரொம்ப முனைப்பாய் இருக்கிறார். இதான் 2வது கட்டம். இது என்னன்னா, உங்களை கர்த்தர் கர்ப்பவதியாய் மாற்றுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை கர்த்தர் என்ன பண்றாரு? கர்ப்பவதியா மாற்றுறாரு. எப்படி ஒரு ஆண் தன் வித்தை மனைவிக்கு கொடுக்கும் பொழுது அந்த கற்பம் அந்த வார்த்தையை சுமக்க ஆரம்பிக்கிறதோ, அந்த பிள்ளையை சுமக்க ஆரம்பிக்கிறது, அது மாதிரி ஆவியானவரோடு பழகும் பொழுது அவர் நம் ஆவியிலே நம்மளை கற்பம் தரிக்க வைக்கிறார். இந்த வேர்ட் உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப உள்ள வந்த உடனே இந்த கற்பம் தரிக்கிற உடனே இந்த பெண்களுக்கு ஏற்படுகிற மாற்றம் பாருங்க, அவங்க சரீரம் மாற ஆரம்பிச்சிடும். கரெக்டா? அவங்க சிந்தனை மாறும், அவங்களுடைய சுபாவம் மாறும். ஏன்னா உள்ள ஏதோ ஒரு ஜீவன் என்ன பண்ணப்பட்டிருக்குது. என்ன எல்லாரும் எதுவுமே நடக்காத மாதிரியும், இதெல்லாம் வேற்று கிரக செய்தி மாதிரி என்ன பண்றீங்க? ஏதோ ராஜ் டிவியில் வர நியூஸ் மாதிரி கேட்டுன்னு இருக்கிறீங்க. கரெக்டா? உள்ள ஜீவன் வந்தோன்னு என்ன ஆயிடுது? இப்ப இந்த அம்மா 3 மணிக்கு எந்திரிச்சு ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கும். கரெக்டா இல்லையா? திடீர்னு கதவெல்லாம் போட்டு அடிச்சுன்னு இருக்கும். எதுக்குன்னே தெரியாது. அவன் ஒருத்தன் உட்காந்து பார்த்துன்னு இருப்பான், என்னடா நடக்குது. திடீர்னு இந்த அம்மா என்ன பண்ணும்? வாந்தி எடுக்கும். அது வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கும், திடீர்னு நடக்கும். இப்ப என்ன உள்ள ஆயிருக்குது? இம்ப்ரெக்னேஷன். தேவனுடைய ஒரு ஜீவன் உள்ளே அந்த மனுஷுக்குள்ளாய் வந்திருக்கதை போல இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்களை அதை சும்மா விடாது. உங்களை எதையாவது ஒரு மாற்றத்துக்குள்ள என்ன பண்ணும்? உந்தி தள்ளி கொண்டே இருக்கும். நான் தெய்வீக மாற்றங்களை பேசி கொண்டிருக்கிறேன். உங்களால தூங்க முடியாது, எந்திரிச்சு ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களால சும்மா இருக்க முடியாது, கரங்களை தட்டி தேவன் நன்றி செலுத்துவீர்கள், பாடல்களை பாட ஆரம்பிப்பீர்கள், தேவனோடு ஐக்கியப்பட ஆரம்பிப்பீர்கள். உங்களால் உபவாசம் பண்ணாம இருக்க முடியாது, உங்களால மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா some revelation has been dropped inside your spirit. இப்படிதான் தேவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறவைகளை பூமியிலே மாற்றுகிறவராய் இருக்கிறார். இது ஜெய் ஜக்கமா பிரச்சனை கிடையாது. எப்படி? நிறைய பேருக்கு இப்ப அதான் தேவை. எங்கேயாவது போகணும், ஜி பூம்பான்னு என்ன பண்ணணும்? சொல்லணும். உடனே எல்லாம் என்ன ஆயிடும்? சரியாயிடும். ஜெய் ஜக்கமான்னு சொன்னோன்னு என்ன ஆயிடணும்? இப்ப ஜெய் ஜக்கமாவே அவர் பிசினஸ் விட்டாரு. ஏன்னா அது இப்ப வேலைக்கு ஆக மாட்டேதுன்னு.
இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய முயற்சி. நீங்க பாருங்க, இந்த திட்டத்தின் ஊடாக போயிட்டீங்கன்னா, நான் சொல்றேன் பாருங்க, நீங்கள் அசைக்கப்படாத ஒரு வீட்டை வாழ்க்கையிலே கட்டி விடுவீர்கள். நான் வீடுன்னு சொல்றது வாழ்க்கையை சொல்றேன். அது புயல் அடிச்சாலோ, அது மழை அடிச்சாலோ, அது கீழே விழாது. அது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாக மாறிவிடும். இந்த ரெவலேஷன் உள்ள வந்துருச்சுன்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நீடித்த நாட்களாக அவருடைய வீட்டில் என்ன பண்ணுவேன், நிலைத்து. எப்போ ஒரு மனுஷன் இதெல்லாம் பேசுவான்? இதெல்லாம் மனப்பாடத்தினால வர்றதல்ல, இதெல்லாம் தெய்வீக வெளிப்பாட்டினால் வர ஆரம்பிப்பது. எப்ப நடக்குது? அந்த ஐக்கியம் வந்த உடனே அடுத்தது கர்த்தர் என்ன பண்றாரு, அவனை ரெவலேஷன் ரெமுக்கு மூவ் பண்றாரு. காணப்படாத உண்மைகளை புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, அனுபவிக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளை நகர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால், இங்க ஒரு பெரிய தெய்வீக சம்பவம் நடக்கிறது. ஆனால் அதில் இருக்க கோட்பாடுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 1:20. ஓகே. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால். பாருங்க, இங்க மாம்ச பிறப்பை பற்றி பேசுகிறது. நான் ஆவிக்குரிய பிறப்பை பற்றி சொல்லுகிறேன். நம்மிடத்துல உற்பத்தி ஆகிறது எல்லாம் ஆவியானவரால் உற்பத்தி ஆக்கப்படுகிறது. எப்ப எழுதப்பட்ட வார்த்தை எடுத்து கர்த்தர் நமக்குள்ளாக வைத்து அதை ரேமா வார்த்தையாக மாற்றுகிறாரோ, அப்பொழுது வெளிப்பாடுகள் நமக்குள்ளாய் பீறி பாய ஆரம்பிக்கிறது. நிறைய பைபிள் படிக்கலாம், ஆனா ஒரு வேர்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எழுந்து புறப்பட்டு போய் விடுவீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நிறைய பேரை பார்த்து சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் எழும்பி நடக்கிறவர்களாய் மாற கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. நீ எங்கே படுத்திருந்தாயோ அங்கே நீ இனிமேல் படுப்பதில்லை. நீ எழுந்து புறப்பட்டு பட்டணங்கள் தோறும் சுற்றி வருவதற்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்த முடியும். அந்த வேர்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா சூழ்நிலைகளும் அதுக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும். கர்த்தர் சொல்லுவாரு, நீ ஆசீர்வாதவான். பாருங்க, அந்த வேர்டு உள்ள வந்துருச்சுன்னா, யாராவது ஐயோ பாவம்னு சொன்னா, நான் ஐயோ பாவம்லாம் கிடையாதுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார், அவருடைய சகல ஆசீர்வாதங்களும் என்மேல் இருக்கிறது, எனக்காக பரிதாபப்படாதீர்கள், எனக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். வியாதி வரும் பொழுது நம்ம சொல்லுவோம், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். எப்ப இதெல்லாம் ரெவலேஷனா மாறும் பொழுதுதான். நான் உணர்ச்சிகளை பற்றி பேசவில்லை, வெளிப்பாடுகளை பற்றி பேசுகிறேன். இப்ப அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக கொடுக்கக்கூடியது, அந்த வெளிப்பாடுகள் வந்தோடனே மூன்றாவது நிலை என்னவென்று சொன்னால், நாம் நம்புகிறவர்களாய் மாறிவிடுவோம். we become believers. இங்கதான் பாருங்க, ஒரு மனுஷன் விசுவாசியாவே மாறுறான். பிலீவர்ஸ். இல்லாவிட்டால் அதற்கு இன்னொரு பதத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கதான் அவன் நம்பிக்கை உடையவனாய் மாறி விடுகிறான். he is convinced. அவனுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் வர ஆரம்பிக்குது. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அது ஆரம்பிக்கிறது. அந்த வெளிப்பாடு உள்ள வரும் பொழுது அது செயல்பட ஆரம்பிச்ச உடனே இப்பொழுது என்ன வருது, உங்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை வருகிறது. இட்ஸ் கால்ட் கன்விக்ஷன். விசுவாசத்துக்கு இன்னொரு பேரும் உறுதியான நம்பிக்கை. விசுவாசத்துக்கு இன்னொரு பேர் என்னது? உறுதியான நம்பிக்கை. ஃபார் ஐ எம் கன்வின்ஸ்ட். பாருங்க, ஒரு மனிதன் வெளிப்பாடு வந்த உடனே அவனுக்கு உறுதித்தன்மையும் ஸ்திரத்தன்மையும் வருகிறது. அவன் இருதயத்திலே என்ன நம்புகிறான் என்பது வெளிப்பாட்டின் அளவுகளினால் நிர்ணயிக்கப்படுகிறது. இப்ப இத ரொம்ப சின்சியரா நம்ம என்ன பண்ணணும், தியானிக்க நான் விரும்புகிறேன். என்னோட கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். இந்த பவுலுக்கு நடந்த இந்த பெரிய பெரிய மாற்றங்கள்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை நான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். ஓகே, லெட்ஸ் டர்ன் டு ரோமன் சாப்டர் 8. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆங்கிலத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா for I am persuaded என்று இருக்கும். நான் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் என்ற ஒரு பதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். I am absolutely convinced that nothing அப்படின்னு இருக்கும். I am absolutely convinced nothing அப்படி என்றால் எனக்குள்ள ஒரு உறுதித்தன்மை வந்து விட்டது, இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. எந்தவித சூழ்நிலையோ தேவ அன்பை விட்டு என்ன பண்ணாது, பிரிக்காது. நீங்க எந்த அளவுக்கு கன்விக்ஷனோட இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய விசுவாசத்தின் அளவு. ஹல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறார் பிரதர், அதுல நீங்க கன்விக்ஸா இருந்தீங்கன்னா அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசமா மாறிடும். சும்மா வாயளவு வசனத்தினால அல்ல. அதனால்தான் இந்த விசுவாசம் என்பது ஒரு பெரிய போராட்டமே. ஏன்னா இந்த இடத்துக்கு பிசாசு அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண மாட்டான், உங்களை விட மாட்டான். உங்களை ஜெபம் பண்ண விடுவான், வெளிப்பாடு வாங்க விட மாட்டான். வெளிப்பாடு வாங்கின பிறகு அதை நம்புறது கூட மாட்டான். அதனால்தான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுங்கன்னு சொல்லுது. ஏன்னா அந்த ஃபெய்த், அந்த கன்விக்ஷன், ஒருவன் உறுதித்தன்மையோடு ஸ்திரத்தன்மையோடு வந்துட்டானா இப்பொழுது அவன் பெரிய வெற்றிகளை நிர்ணயிக்கிறவனா என்ன பண்ணிடுவான், அவன் மாறிவிடுவான். கன்வின்ஸ். இப்போ உங்களை எந்த சத்தியம் உங்களுடைய இருதயத்திலே நிலையாய் நிற்கிறதோ அதுதான் உங்களை ஆள போகிறது. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்னை பெரியவனாக மாற்றுவாரு, நான் கீழாகாமல் மேலாகவே, நான் கடன் வாங்காமல் கடன் கொடுப்பேன். இப்படி என்னைக்கு நீங்க இதுல கன்வின்ஸ்ட் ஆகுறீங்களோ அன்றைக்கு தான் அந்த விசுவாசம் என்ற இன்ஜினை என்ன பண்றீங்க, நீங்க ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க. அப்பதான் கீயை போட்டிருக்கிறீங்க, இப்பதான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் 2 இருக்குது, அதையும் சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த விசுவாசம் என்ற பகுதிக்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு நமக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பலன் வரும். கர்த்தர் என் கூட இருக்கிறார் பிரதர், ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் பிரதர். என்னை வச்சு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் என்ன பண்ணிடுவார், கர்த்தர் செய்திடுவார். பாருங்க, நான் பல முறை பிரசங்கம் பண்ணும் பொழுது விசுவாசத்தை தான் பிரசங்கம் பண்றேன். எப்படி நான் பிரசங்கம் பண்றது நிச்சயமா வேலை செய்யும். ஹல்லேலூயா. அநேகரை ஆசீர்வதிக்கும், அநேகரை பலப்படுத்தும். அது திக்கற்றவர்களை சரியான இடத்துல கொண்டு போய், ஆரோக்கியமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். வனாந்தரத்தில் இருக்க மக்கள் பெரிய வெளிச்சத்துக்குள்ள போவாங்க. இதுதான் விசுவாசம் பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அப்சல்யூட்லி கன்வின்ஸ். எப்போ ஒரு மனுஷன் ஊழியக்காரரா மாறுறான்னா அவனுக்கு உள்ள அந்த நிலையான தன்மை வந்த உடனே அவன் அநேகரை ஆசீர்வதிக்கிறவனாய் மாறி விடுவான். பாருங்க, இது பட்டத்தினாலும் பதவியினாலும் வருகிறது ஊழியம் அல்ல. ஊழியம் என்பது ஆவிக்குரிய மண்டலத்தின் நிதர்சனங்களை நீங்கள் பெற்று அதை புரிந்து கொண்டு அதை வெளிப்பாடாய் மாற்றி அந்த வெளிப்பாடின் அடிப்படையில் மக்களை தேவனோடு இணைக்கப்படும் பொழுது அதை நீங்கள் ஊழியமாய் நிறைவேற்றுகிறீர்கள். You become a great convinced person. உங்களுக்குள்ள அது பிரிக்க முடியாததா இருக்கும். நீங்கள் ஒரு TL ஹாஸ்பண்ட் போய் கேட்டாங்கன்னா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீலிங் குருசேட் நடத்தின ஒரு நல்ல ஊழியக்காரர் பாருங்க, அவர் மேல எந்த கரை தெரியும் கிடையாது, TL ஹாஸ்பண்ட் மேல. அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், எப்படி நீங்க இவ்வளோ மக்களை விசுவாசத்தோட கூப்பிடுறீங்க, கூப்பிட்டு கர்த்தர் உங்களை சுகமாக்குவான்னு சொல்லி இந்த மாஸ் ஹீலிங் பண்றீங்க அப்படி என்றால் கூட்டம் கூட்டமாய் சுகமாகுது. அப்ப அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னாரா, இதை பேட்டி எடுத்தவர் கேட்டாரா, இதை எப்படி பண்றீங்கன்னு. அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னாரு, எனக்கு தெரிஞ்சது உனக்கும் தெரிஞ்சா நீனும் அதை செய்வ அப்படின்னாராம். எப்படி எனக்கு தெரிஞ்சது உனக்கும் தெரிஞ்சா என்ன பண்ணுவ, நீ அதை செய்வ. இப்ப நம்மளுக்கு தெரியாதா அதை செய்ய விடாம வச்சிருக்குது. கரெக்டா இல்லையா? நீங்க வீட்டில் 1/2 கிலோ மட்டன் வாங்கி சிக்கன் வாங்கி பிரியாணி பண்ணி அந்த பிரியாணி திடீர்னு தக்காளி சாதமாக மாறி எப்படி அப்புறம் கூழாகவும் கஞ்சியாகவும் மாறுறதுலாம் நிறைய இருக்குது. கரெக்டா? அப்புறம் அதை விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி பிரியாணி என்று பேரிடுவாயாகன்னு என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். பாருங்க, இதை இன்னும் ஒரு சிலர்லாம் பாருங்க 200 கிலோ பிரியாணி பண்றான். எப்படி எத்தனை கிலோ, 1000 கிலோ பிரியாணி பண்றவனா இருக்கிறான். அவனுக்கு என்னன்னா இது நிச்சயமா இப்படி வேலை செய்யணும் ஒரு நம்பிக்கை தான் பாருங்க, ஒரு கன்விக்ஷன் அவனுக்கு இருக்குது.
நீங்க இப்ப சமீப காலத்துல பாருங்க, 400 கோடி 500 கோடி வச்சு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? என்ன மாதிரி ஒரு கன்விக்ஷனோட இருக்கிறான், இந்த ப்ராடக்டை நம்ம டெவலப் பண்ணோம்னா நிச்சயமாய் தேசங்களை ஆசீர்வதிக்கும், நம்மளுடைய பிசினஸ் நல்லா இருக்குன்றதுல அவன் தீவிரமாய் இருக்கிறான். ஆனா சபையில் இருக்கிறவன்ட்ட பாருங்க, கர்த்தர் உங்களை நல்லா வைப்பாருன்னா, ஆமா பிரதர் எப்பயாவது வைப்பார். கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஆமா கண்டிப்பா, அவர் நம்ம கூட இல்லாட்டியும் நம்ம அவரோட பரலோகத்தில் இருப்போம்ல பிரதர். எப்படி மிஞ்சின நீதிமான்ங்க எப்படி ஆசீர்வதிப்பார் பிரதர். ஆமா பிரதர், என் பிள்ளைங்க நல்லா இருந்தா கூட பரவாயில்ல. எப்படி உன்னையே ஆசீர்வதிப்பார்னா அவனால என்ன பண்ண முடியல, அது ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தர் உன்னை ஞானத்தினா கூட பாரு. ஆமா நம்ம எங்க படிச்சோம் பிரதர். பாருங்க, படிப்புக்கும் ஞானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. படிப்பு அறிவை கொடுக்கிறது, தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப நம்ம ஒண்ணு பாருங்க, இந்த விசுவாசம் என்ற மண்டலத்துக்குள்ள அந்த 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 உறுதித்தன்மைக்குள்ளாய் வருவதுதான் மூன்றாவது நிலை. கர்த்தர் முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? ஜெபத்திலேயே ஐக்கியத்திலேயே ஆரம்பிக்கிறோம். இரண்டாவது எங்க வர்றோம்? வெளிப்பாட்டுக்கு வருகிறோம். மூன்றாவது எங்க போறோம்? உறுதித்தன்மை, நிலைப்பாடுகள். நான் இதுல வந்து அப்சல்யூட்லி கன்வின்ஸ்ட், நான் இது நிச்சயமாய் என்னுடையது என்று நான் நம்புகிறேன். பாருங்க, இது ஒண்ணுலதான் நம்முடைய விசுவாசமே நிற்குது. நான் இருதயத்திலே விசுவாசித்த வாயினால் அறிக்கை செய்த என்ன பண்ணப்படுகிறேன்? ரட்சிக்கப்படுகிறேன். என்ன பரலோகத்திலிருந்து சர்டிபிகேட்டா வருது, யூ ஆர் சேவ்டு அப்படின்னு ஏதாவது சர்டிபிகேட் வந்துதான் இருக்காது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அது மாறாதது. அதை நான் நம்புகிறேன், அதை நான் நிறைவேற்றுகிறேன், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப கிறிஸ்து அவர் எனக்காக தரித்திரரானார், அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நான் என்ன ஆகிறேன்? ஐஸ்வர்யவான் ஆகிறேன். எப்ப நீங்க அந்த அந்த விசுவாச மண்டலங்களுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த வெளிப்பாட்டின் மண்டலம் வேலை செய்ய வேண்டும். சரி, இங்க இருந்து என்ன பண்றது பாஸ்டர்? இப்ப எனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்குது, நான் நம்புறேன், கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு, என்னை தெரிந்து கொண்டார், என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், இல்லாட்டி என்னை ரட்சித்திருக்க மாட்டார். இந்த விசுவாச மண்டலங்களிலிருந்து அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நான்காவதாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வார்த்தையை அறிக்கை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். You have to become to the fourth place called confession or declaration. ஏன்னா அந்த கன்ஃபெஷன்ற வார்த்தை சில வேளை சவாலா இருக்குது சிலருக்கு. என்னப்பா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லணுமா அப்படின்வாங்க. இல்ல, இது பிரகடனம் பண்ணுவது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? பிரகடனம் பண்ணணும். ஆமா, இது ஒரு அற்புதமான இடம். இதை கொஞ்சம் நான் சற்று விளக்க விரும்புகிறேன். ஆவியானவர் தாமே உதவி செய்வாரா. இந்த பூமியில நாம் என்ன பேசுகிறோமோ அதற்கு மிகுதியான பலன்களை நாம் பூமியில பார்ப்போம். கரெக்டா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், நம்ம இப்ப அதுக்கு படிக்க போவேன்னா, ஏசாவும் யாக்கோவும் ஈசாக்கு கிட்ட ஒரு சம்பவம் நடக்குது. ஈசாக்கு என்ன பண்றான்னா, ஏசாவை கூப்பிட்டு நீ போய் நல்ல ஒரு விருந்தை ஏற்படுத்திட்டு வா, நான் அவனை என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன். சரியா? அதை கேட்டு அவங்க தாய் என்ன சொல்றாங்கன்னா, ஏசா ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நீ தான்ப்பா ஆசீர்வதிக்கப்படணும்னு யாக்கோவை கூப்பிட்டு இவங்க ஒரு சமையலை செய்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து ஈசாக்க என்ன பண்ணிடுறாங்க? ஈசா கிட்ட அனுப்பிச்சு அவன் ஏமாந்துட்டு வாயினாலே அவனை அறிக்கை செய்து ஆசீர்வதிக்கிறான். கரெக்டா? வாயினால என்ன பண்றான்? அறிக்கை செய்து ஆசீர்வதிக்கிறான். சரி, இப்ப இவர் என்ன பண்ணாரு? ஏதாவது எழுதி கொடுத்துட்டாரா? வாயினால் என்ன பண்றாரு? நீங்க வீட்டுல போய் அந்த சம்பவத்தை படிச்சு பாருங்க. பின்பு ஏசா வருகிறான், கேட்கிறான், எனக்கு ஏதாவது கொடுங்க. எனக்கு என்னது? ஏதாவது. அவன் சொல்றான், நான் எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த வாயிலிருந்து புறப்படுகிறது ஆவிக்குரிய மண்டலங்களை உங்கள் பக்கமாய் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க ரொம்ப கவனமா பாருங்க. எப்பயுமே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் ஐக்கியப்படணும், வெளிப்பாடுகளை பெறணும், விசுவாசத்துல வரணும். அதுக்கு அடுத்தது என்னன்னா, அந்த வார்த்தைகளை அவன் என்ன பண்ணணும்? அறிக்கை செய்கிறவனாய் மாறணும். இந்த டிக்ளரேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இது வந்து ஒரு பெரிய தெய்வீக தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையா இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணாரு? வார்த்தையினால பேசினார். இப்ப நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கும், அதை தான் நான் சரி பண்ண விரும்புறேன். நம்ம பேசுனது எல்லாம் ரொம்ப பவரா பாஸ்டர்? நிச்சயமாய் பவர். நீங்க மனைவி கிட்ட போய் பாருங்க, அன்பா பேசி பாருங்க, உங்களுக்கு அன்பு கிடைக்கும். மனைவி கிட்ட போய் என்ன பண்ணுங்க, கோபமா பேசி பாருங்க, பாத்திரம் பறக்கும்.
இப்போ வார்த்தைக்கு பவர் இருக்குதா இல்லையா? நீங்க ரோட்ல வர காய்கறிக்காரன்ட்ட நல்லா பேசுனீங்கன்னா அவன் 2 காய்கறி எக்ஸ்ட்ரா போட்டு போவான். கரெக்டா இல்லையா? அவங்ககிட்ட சண்டை போட்டீங்கன்னா எடை போடுற இடத்துல 1/4 கிலோ அடிச்சிருவான். எந்த லெவலுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு இந்த வார்த்தையின் வல்லமையின் மேல பெரிய நம்பிக்கையே கிடையாது. தேவன் வார்த்தையினால் ஆளுகிறவர். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை அனுப்பி, என்னுடைய வார்த்தையை அனுப்பி. பாருங்க, இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது the power of a spoken word அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பிலே சமீபத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தேன். நீங்க போய் டைம் இருந்தா பாருங்க. நீங்க எப்பயுமே இந்த பூமிக்குரிய மண்டலத்தின் அசைவுகளுக்கு the sound is a main factor. உங்கள் சத்தம் சில அசைவுகளை ஏற்படுத்தும். அதனாலதான் ஆராதனையில பாருங்க, நல்ல ஆவிக்குரிய பாடல்களை உணர்வு பூர்வமாய் பாடும் பொழுது இந்த அட்மாஸ்பியரே மாறுது. கரெக்டா? மாறுதா இல்லையா? நீங்க வீட்டுல நல்ல ஆராதனை பாடல்களை போடும் பொழுது பாருங்க, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன பண்ணுது? மாறுது. இதுக்கு ஒரு செய்தியே இருக்குது, லா ஆஃப் அட்மாஸ்பியர்னு. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பேசலான்னு இருக்கிறேன். ஆகாய மண்டலத்தை மாற்றுவதற்கு தேவன் சில அமைப்புகளை வைத்திருக்கிறார். அதுல ஒண்ணு என்னன்னா, நீங்க பேசுறது. எல்லாரும் சொல்லுங்க, நான் பேசுவது தெய்வீக திட்டங்களை பூமியில என்ன பண்ணுகிறது? கட்டவிழ்க்கிறது. என்னோட கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஓகே, இது ஒரு அற்புதமான வசனம், நம்ம அடிக்கடி தியானிக்க வேண்டிய வசனம். ஏன்னா ஒரு சில வேலைகள்ல நம்ம எல்லாத்தையும் கரெக்டா செய்வோம், இந்த இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் சிக்கலாயிடும். எதை பேசினா என்ன கடவுளுக்கு தெரியாதா அப்படின்னு நினைப்போம். இல்ல, மார்க் 11:23. ஓகே, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, நீங்க அந்த சொல்லின்ற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க பைபிள்ல. மலையை பார்த்து நீங்க சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. இப்ப சொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றாரு கர்த்தர். ஹல்லேலூயா. சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால். இப்ப பாருங்க, இந்த உங்களுடைய விசுவாசம், இந்த சந்தேகப்படாமல் நீங்க நம்புகிறதும் பேசுறதோ ஒரு ஹைலி கனெக்டட். ஹல்லேலூயா. நீங்க இருதயத்தில் என்ன விசுவாசித்து பேசுகிறீர்களோ அதற்கு ஜீவன் இருக்கிறது. இதுல பூமிக்குரிய மண்டலங்கள் அசைகிறது. கர்த்தர் சொல்றாரு, இந்த மலையை பார்த்து பேசுனா, மலை எங்க இருக்குதுங்க? பூமியில தான் இருக்குது. மலை எங்க இருக்குது? பூமியில தான் இருக்குது. மலை, குன்றுகள், பள்ளத்தாக்கள் எங்க இருக்குது? பூமியில இருக்குது. இந்த ரெம்ம நீ மாத்தணும்னா நீ அந்த வெளிப்பாடுகளோடு நீ பேசுகிறவனாய், பிரகடனம் பண்ணுகிறவனாய் மாற வேண்டும். நான் உங்களை ஒரு சீரியஸ் ஆஃப் தாட்ஸ்குள்ள எடுத்துட்டு போறேன். ஆனா நிச்சயமாய் உங்கள் வாழ்நாளிலே இந்த செய்தி பலமாய் பலன் தரும். சில செடியெல்லாம் எப்படின்னா 3 மாசத்துல தான் அறுவடை. எப்படி? இந்த கீரை போடுறாங்க பாருங்க, அது 1 மாசமோ 15 நாளோ நினைக்கிறேன். கீரை போட்டாலும் செடி தான். ஆனா தென்னை மரம் வச்சா பல ஆண்டுகள் நன்மை வரும். மாமரம் வச்சா என்ன பண்ணுது? பல ஆண்டுகள் வளர்ந்தது. அது மாதிரி இது ஒரு பல ஆண்டுகள் பலன் தரக்கூடிய செய்தி. அதனால அப்படி ஒன்றும் டக்குன்னு எதுவும் நடந்த மாதிரி இல்லையா பாஸ்டர்? நிரந்தரமாய் நடப்பதற்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். சொல்றாரு, எவனாகிலும் மலையை பார்த்து சொல்லி இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். வாசிங்க சிஸ்டர். அடுத்தது, அவன் சொன்னபடியே ஆகும். இப்ப பாருங்க, இந்த வசனத்தை எடுத்து நான் சொன்ன உடனே எல்லாம் நடக்கும், நான் சொன்ன உடனே நடக்கும், நான் சொல்லி ஒண்ணு நடக்க மாட்டேதுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 காரியங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும். நீங்கள் ஐக்கியத்தில் இருக்க வேண்டும், வெளிப்பாடுகள் வர வேண்டும். அந்த வெளிப்பாடுகள் உங்களை நிரந்தரமான அசைக்க முடியாத விசுவாசத்தில் நகர்த்த வேண்டும். இப்பொழுது நீங்கள் அந்த மலையை பார்த்து பேசும் பொழுது அந்த மலை நகர ஆரம்பிக்கிறது. It is not only confession, this is a process. இது ஒரு செயல்பாடுகள் நிறைந்தவைகள்.
சும்மா பைபிள் எடுத்துட்டு நான் 4 வசனத்தை சொல்றேன்னா அது ஆரம்ப கட்டத்துக்கு அது சமாதானமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பதில்கள் வருவதற்கு நான் சொல்லுகிறேன் பாருங்க, நீங்கள் ஐக்கியப்பட்டு நீங்கள் தேவனோடு சஞ்சரித்து பின்பு தேவனுடைய வெளிப்பாடுகள் உங்களுக்குள்ளாய் வந்து அது உங்களுக்குள்ளாய் விசுவாசமாக அந்த வித்து உங்களுக்குள்ளாய் முழுவதுமாய் பிறந்த பிறகு இப்பொழுது அந்த வித்தை வெளியிலே கொண்டு வரக்கூடியவர்களாய் மாறுவதுதான் இந்த அறிக்கை. ஹல்லேலூயா. இந்த புஷிங் அப்படி என்றால் ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறாங்க பாருங்க தாய், அப்பொழுது அவர்கள் பலமான ஒரு பலத்தை செலவழித்தாதான் அந்த பிள்ளை வெளியே வருகிறது. அதே போலதான் நீங்கள் வார்த்தையை எடுத்து பேசும் பொழுது நீங்கள் நகர்த்த முடியாதவைகளை நீங்கள் நகர்த்துகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பிறந்த பிறகு நித்திய மகிழ்ச்சியா இருக்கிறது. கரெக்டா? நிறைய வேலைகளை நம்ம வாழ்றதுக்கு பெரிய காரணமே அந்த பிறந்த பிள்ளை தான் இருக்கும். நிறைய கல்யாணம் பிரேக்கப் ஆகாத காரணம் என்னன்னா, குழந்தை இருக்கிறான் பாஸ்டர், அதனாலதான் இவரோட இருக்கிறேன். இந்த கணவனும் சொல்லுவார், நான் விட்டுட்டு போலான்னு இருந்தேன், இந்த பிள்ளைக்காக தான் கூட இருக்கிறேன். பாருங்க, சில பிறப்புகள் உங்களுடைய வாழ்க்கையின் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி வைக்கிறது. நான் இன்னைக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், விசுவாசத்திலே தேவனுடைய வார்த்தையை பிரகடனம் பண்ணுகிறவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் இஸ்ரவேலை சொல்லும் பொழுது சொல்றாரு, ஆரோனை பார்த்து நீ இந்த ஜனங்களை இப்படியாக ஆசீர்வதிப்பாயாக, இப்படியாக என்ன பண்ணுவாயாக, ஆசீர்வதிப்பாயாக. அதனால்தான் இந்த ஆசீர்வாதம் என்பது ரொம்ப முக்கியமானது. நீங்க யாக்கோபை பார்த்தீங்கன்னா, இவன் எப்படி அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கினான்றது அவனுக்கு புரிஞ்சிச்சு. அப்பொழுது தன்னுடைய 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவர்களை வாயின் வார்த்தைகளினாலே ஆசீர்வதிக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வேலை செய்கிறது. The power of words, the anointed words. நீங்க என்ன வார்த்தைகள் எடுத்து பேச விரும்புகிறீங்க? கர்த்தர் எனக்கு சுகம் தருகிறவர், அவருடைய தழும்புகள் என்னை சுகமாக்கும், நான் எல்லா திசைகளிலும் சமாதானமா இருப்பேன், என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் நிலைத்திருக்கோ, என்னுடைய வீடுகளிலே சமாதானம் நிலைத்திருக்கோ, நான் கட்டாத வீடுகளை சுகந்தரிப்பேன், நட்டாத திராட்சை தோட்டங்களை பார்ப்பேன், கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற யாவையும் நான் சுகந்தரிப்பேன் என்று என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலம் உங்கள் சார்பாக நகர ஆரம்பிக்கிறது. மலைகள் விலக ஆரம்பிக்கிறது, வழிகள் உண்டாகிறது, செங்கடல் பிறக்க ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் வார்த்தை உங்களை ஆவிக்குரிய மண்டலத்தின் அசைவுகளுக்கு நேராய் கொண்டு செல்கிறது. நம்மளுக்கு பெரிய பிரச்சனை எங்க தெரியுமா இருக்குது? பைபிள் படிச்சிருவோம், ஜெபம் பண்ணிடுவோம், சில டைம் கர்த்தர் கூட சில வெளிப்பாடுகளை கொடுத்துருவார், அதை கூட நம்பிடுவோம். ஆனா அதை பேசாம நம்ம அமைதியா இருந்துடுவோம். அது என்ன பண்ண மாட்டோம்? பேசாம அமைதியா இருந்துருவோம். பாருங்க, உங்க பிள்ளைகள் மேலாம் கரங்களை வைத்து நல்ல வார்த்தைகளை பேசி ஆசீர்வதிங்க. தலையில கை வைக்க விட மாட்டான் பாஸ்டர், தூங்குறப்ப வச்சிருங்க. எப்படி? ஏன்னா சில பிள்ளைங்களாம் இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்குது, ஜெல்லு போட்டிருக்குது, கை வச்சா குத்துது தெரியுமா? அப்ப என்ன பண்றது? நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதனால்தான் தாயின் தகப்பனுடைய ஆசீர்வாதம் விலையுறந்தது. இதை தேவன் வேதாகமத்தில் நமக்கு புரியும்படியாய் வைத்திருக்கிறார். இந்த ரேமா வந்த உடனே அதை அறிக்கை செய்கிறவர்களாய் மாறுங்கள். நான் சுகந்தரிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் சுகந்தரிப்பேன். எல்லாம் எத்தனை வாட்டி சொல்லலாம்? 3 வாட்டி சொல்ல போறோம். கரெக்டா? நான் சுகந்தரிப்பேன். கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நான் சுகந்தரிப்பேன். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற எல்லா தீர்மானங்களையும் நான் சுகந்தரிப்பேன். எனக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் சுகந்தரிப்பேன். என் கண் காணும், ஹல்லேலூயா, என் காதுகள் கேட்கும், என் கைகள் அதை அனுபவிக்கும், நான் அனுபவிக்கிறவனாய் மாறிவிடுவேன். எப்பெல்லாம் நீங்க இந்த வார்த்தையை எடுத்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது பெரிய ஆவிக்குரிய மண்டலங்கள் அசைய ஆரம்பிக்கிறது. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்ண விரும்புறேன். பாருங்க, இதெல்லாம் செய்துட்டேன் பாஸ்டர், அறிக்கைலாம் கூட கரெக்டா செய்யறேன். இப்ப அதற்கு ஏத்த செயல்களுக்குள்ளாய் செல்ல வேண்டும். எப்படி? அதற்கு ஏத்த செயல்களுக்குள்ளாக செல்ல வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றார். அப்புறம் சொல்றாரு, நீ போய் இந்த இடத்தெல்லாம் நடந்து போ, இந்த எவ்வளவு தரக்கிறியோ அந்த இடத்த நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். ஏன்னா corresponding action, it is not only declaration but now you put your food and you see the result in your life. கர்த்தர் அதனால தான் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நீ கால் வைக்கும் தேசத்தை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். கால் வைக்கணும். அங்க எதிரி இருக்கிறான், அங்க பிரச்சனை இருக்குது, ஆனா அதெல்லாம்
போய் நீ எந்த இடத்துல கால் வைக்கிறாயோ அதை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய பிசினஸ்ல பிரச்சனை இருக்கலாம், ஆனா காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணி அறிக்கை செய்து போய் உன் தொழிலை தொடங்கும் பொழுது அவைகள் விருத்தியை உண்டாக்கும். படிப்பு சவாலா இருக்கலாம், ஜெபம் பண்ணிட்டு கர்த்தாவே நீர் என் கூட இருக்கிறீர், நான் வார்த்தை அனுப்புகிறேன், நீர் என்னோடு பிரயாணம் பண்ணுகிறீர் என்று விசுவாசத்தோடு கூட நீங்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லும் பொழுது அங்கே கர்த்தர் உங்களை ஞானத்தினால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். இந்த கரஸ்பாண்டிங் ஆக்ஷன். அதனாலதான் கிரியை இல்லாத விசுவாசம் என்னது? செத்தது. எப்ப நம்ம இதை கரெக்டா செய்ய ஆரம்பிக்கிறோமோ, நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஆவிக்குரிய நிதர்சனங்களை நாம் பூமிக்குரிய நிஜங்களா என்ன பண்ணிடுவோம்? மாற்றுவோம். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த கரஸ்பாண்டிங் ஆக்ஷன். கர்த்தர் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் கானானை உனக்கு தர்றேன்னு. போற வழியில அங்க பாத்தீங்கன்னா எரிகோ மதில் நிக்குது. என்ன நிக்குது? எரிகோ நிக்குது. இப்ப மோசே யோசுவா போய் ஜெபம் பண்றா. அப்ப சொல்றாரு, நீ 7 நாள் சுத்தி வரணும், 7வது நாள் 7 முறை சுத்த வேண்டும். கர்த்தாவே நீங்க தானே அந்த வார்த்தையை சொன்னீங்க, இந்த 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 எரிகோ விழுவதற்காக நாங்கள் சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொன்னாரோ அதற்கு சரியான செயல்களை செய்ய ஆரம்பிக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். The corresponding actions, the speaking and then corresponding action. நீங்கள் எப்பொழுது சரியான வார்த்தையை கேட்டு அதை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு மாற்றங்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். வேதாகமம் கல்லூரி கட்டும் பொழுது நான் நிறைய பொருளாதார சிக்கல்ல இருந்தேன். ஒரு முறை என்னுடைய ஆபீஸ்ல நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப கர்த்தர் சொன்னாரு, இந்த எங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அப்போ வேதாகம கல்லூரிக்கு பக்கத்துல கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அப்ப சொன்னாரு, இந்த இடத்துல போய் நீ ஒரு பெரிய கட்டிடத்தை கட்ட வேண்டும்னாரு. அதை என்னால கட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, நீங்க வாயினால் அறிக்கை மட்டும் செய்யறதல்ல, அதற்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு கர்த்தர் ஒரு அருமையான 2000 அளவு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆடிட்டோரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது எப்படி நடந்துச்சு? நான் விசுவாசித்தேன், ஆனாலும் பேசினேன், இப்பொழுது அதை நிறைவேற்ற முயற்சி செய்கிறேன். இங்க இருக்கிற அநேகருக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசத்திலே கர்த்தர் கொடுக்கிற அந்த ரேமா வார்த்தையை எடுத்து பேசிட்டு நீங்கள் போகும் பொழுது தெய்வீக சுகங்களை பார்ப்பீர்கள், அற்புதங்கள் பார்ப்பீர்கள், பொருளாதார நன்மைகளை பார்ப்பீர்கள், திராட்சை ரசம் மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், அப்பம் பெருகுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், கல்லறையிலிருந்து லாசரு வெளியே வருகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். The actions, hallelujah, the corresponding action. வெறும் செயல் அல்ல, தேவனால் நிறைவேற்றப்படக்கூடிய செயல்கள். வெறும் செயல் இல்ல. கர்த்தர் சொல்லாத எதையாவது போய் நீங்க கை வச்சீங்கன்னா அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படணும். இப்படி. ஆனா அவர் சொல்லி நீங்க கை வச்சீங்கன்னா பரலோகமே உங்களுக்கு உதவி செய்யும். The corresponding actions. இந்த 5 அப்பம் 2 மீனை கர்த்தர் சொல்றார், அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசருக்கு கொடுத்து இதை பிட்டு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தாவே நீ கொடுத்ததே இவ்வளவுதான், இது எப்படி பிக்கிறதுன்னா அற்புதத்தை பார்த்திருக்க முடியாது. அவர் சொன்னாரு, செய்யறோம். போய் எடுத்து பிக்க வந்துகிட்டே இருக்குது. எப்படி பிக்க என்ன பண்ணுது? வந்துகிட்டே இருக்குது. எப்ப நடக்குது? நீங்கள் வார்த்தையை சொல்லி அவர் ஸ்தோத்திரம் பண்ண பிறகு அதற்குரிய செயல்களை அதிலே சொல்லும் பொழுதுதான் அவைகள் நிறைவேற்றமாய் மாறுகிறது. இப்ப போய் நீங்க உங்க வீட்டுல என்ன செய்யணும்? கர்த்தாவே நீ நல்ல வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன், அதை என் குடும்பம் பார்க்கோ, என் பிள்ளைகள் பார்க்கோ, என் சந்ததி பார்க்கோ, நாங்கள் திருச்சபையாய் பார்ப்போம், நாங்கள் எழும்பி பிரகாசிப்போம், எங்கள் மூலமாய் இந்த பட்டணத்திலே சில மாற்றங்கள் உண்டாக போகிறது என்பதை நீங்கள் பேச ஆரம்பிங்கள். அவைகள் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இந்த வேதாகம கல்லூரி நடத்தும் பொழுது நிறைய சோர்வுகளை சந்திச்சிருக்கேன். ஆனா இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு பாடமாக கர்த்தர் கொடுத்தார். அதனால்தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட இந்த 5 நிலைகளை, 5 படிகளை உங்களோடு சொல்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். முதல் என்னது? ஐக்கியம். எல்லாரும் சொல்லுங்க. முதலாவது ஐக்கியம். 2வது என்னது? வெளிப்பாடு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது? ஆமா. முதல்ல என்னது? ஐக்கியம். அந்த நல்ல ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? வெளிப்பாடு வரும். வெளிப்பாடு வந்தோன்னு என்ன வரும்? நம்பிக்கை, விசுவாசம், அது வரும். அது வந்தோன்னு அடுத்தது என்னது? வார்த்தை. இப்ப வார்த்தை அதன் மேல பேச ஆரம்பிக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன நடக்கிறது?
அவரோடு இணைந்து செயல்படுகிறவர்களாய் மாறுகிறோம். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற திட்டங்களும் பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அவைகள் பூமிக்குரிய நிலைகளில் என்ன பண்ணப்படுகிறது? காண்பிக்க ஆரம்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீ போயிட்டு ஒரு இடத்தை வாங்குவேன்னு சொன்னோன்னே அதை போய் பார்த்து அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு வரும் பொழுது அங்கே தேவன் சில அசைவுகளை ஏற்படுத்துவார். எங்கிருந்தோ தேவன் தன்னுடைய திட்டத்தை அனுப்புவார். எங்கிருந்தோ தேவன் தன்னுடைய மக்களை அனுப்புகிறார், பணத்தை அனுப்புகிறார், உதவிகளை அனுப்புகிறார். அப்பொழுது அதை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்க எப்பயுமே ஆக்ஷன்ல இறங்கலன்னா பெரிய மாற்றங்களை பார்க்க முடியாது. பாருங்க, பல மிஷனரிகள் இந்திய தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. என்ன ஒரு அவங்களுக்கு மொழி தெரியாது. இங்க இருந்த பொழுது காட்டு மிராண்டிகளுக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் மிஷனரிகள் வாழ்ந்திருக்காங்க. என்ன நம்பிக்கை? ஒரே ஒரு நம்பிக்கை தான், விசுவாசம். நாம் போகும் பொழுது அங்க மாற்றம் நடக்கும். இன்றைக்கு இந்திய தேசத்தில் அநேக மக்கள் மாறுதல்களுக்கு மிஷனரிகள் பெரிய பெரிய வாய்க்காலாய் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தை விசுவாசித்தார்கள், பேசினார்கள், கடந்து வந்தார்கள். விசுவாசித்தார்கள், பேசினார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க எதையாவது ஒண்ணு பூமியில கொண்டு வரணும்னா இந்த 5 படிகளின் வழியாக வருவது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். நீங்க என்ன ப்ராசஸுக்கும் சரி, எந்த ப்ராசஸுக்கும் சரி, எந்த விதமான பூமிக்குரிய மாற்றங்களுக்கும் இந்த 5 நீங்க அப்ளை பண்ணலாம். ஹல்லேலூயா. கல்யாணம் வேணுமா? ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க, அவர் ஒரு வெளிப்பாடு கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்படி இருக்கும், இப்படி செயல்படணும். அதை நீங்க நம்ப ஆரம்பிங்க, அதை நீங்க பேசுங்க, அதுக்கு ஏற்றாகல நகருங்க. அந்த திருமணத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஒரு வீடு கட்டணுமா? கர்த்தர்ட்ட உட்காருங்க. கர்த்தாவே, நான் வீடு கட்டுறது உங்களுடைய சித்தமா? இந்த சீசன்ல கட்டலாமா? இந்த நாட்கள்ல கட்டலாமா? இந்த காலகட்டங்கள்ல கட்டலாமான்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுப்பார். அதை உறுதியாய் நம்புங்கள். அதை வார்த்தை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். பின்பு அதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்யுங்கள். வீடுகளை கட்டி பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். இட்ஸ் a universal law. எத்தனை பேருக்கு புரியுது? ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது பாஸ்டர். நீங்க இவைகளை உட்கொள்வீர்கள் என்றால் இது உங்களுக்கு ஜீவனாய் மாறும். பாருங்க, இந்த லா, இந்த தெய்வீ இதான் டிவைன் பிரின்சிபிள்ஸ் என்றுகிறோம். ராஜ்யத்தின் கோட்பாடுகள். இதுக்கு பேர் என்னது? ராஜ்யத்தின் கோட்பாடுகள். யார் ஒருத்தனுக்கு இது புரியுதோ அவன் அதை ஈஸியா செயல்படுத்துகிறவனா இருப்பான். அதனாலதான் நான் நிறைய இந்த பூமியில அதிகமாக பலன்களை பார்த்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா ஜெபம் பண்ணவங்க, அதிகமா ஜெபம் பண்ணவங்க அதிகமான பலனை பார்த்திருக்காங்க. ஏன்னா கரெக்டா ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்ணாங்க? கரெக்டா ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல ஜெபம் பண்ணி, வசனம் படிச்சு, ஜெபம் பண்ணி, அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து அதை செயல்படுத்தும் பொழுது பூமியிலே பலன்களை பார்க்கிறவர்களாய் மாறுகிறார்கள். இன்னைக்கு நான் இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீங்கள் மிகுதியான கனிகளை கொடுத்து. எல்லாம் எழுந்து நிற்போமா? அப்படியே கொஞ்ச நேரம் தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். நம்ம மிகுதியான கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், the spiritual blessing எப்படி நம்ம பிராக்டிகல் பிசிக்கல் blessing கன்வெர்ட் பண்றதை குறித்து நான் பேசி இருக்கிறேன். நல்ல ஒரு டைம் கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? பாருங்க, இந்த அனுபவங்களை, இந்த சத்தியங்களை அனுபவங்களாய் மாற்றுவதற்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தாவே, கொடுத்த இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லா வாய்களும் திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதாக. கர்த்தாவே, இந்த சத்தியங்களை எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்தீரே ஸ்தோத்திரம். இந்த கோட்பாடுகளை எங்களுக்கு புரிய வச்சீரே, விளங்க வைத்தீரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த கோட்பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அங்கீகரிக்கிறோம், இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்பா. இன்னைக்கு கர்த்தர் எங்களோடு கூட பேசின இந்த வழிமுறைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பேட்டர்ன், இந்த பிரின்சிபிள்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இவைகளை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏனோ தானோ என்று கர்த்தாவே சோம்பேறித்தனமான கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டு ஒரு பொறுப்பான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நாங்கள் நகர விரும்புகிறோம். எங்களுடைய பிரேயர் லைஃப் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, சரி பண்ண உதவி செய்யுங்க. முதலாவது நம்ம ஜெபிக்க போறது என்னன்னா, என்னுடைய பிரேயர் லைஃப் சரியாகணும். நான் வீட்டில் ஒழுங்கா ஜெபிக்கணும், தனியா ஒரு நேரம் எடுத்து ஜெபிக்கணும், சரியான ஒரு இடத்தை கண்டுபிடித்து ஜெபிக்கணும். பல மணி நேரம் நான் ஆவி
ஆவியானவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆவியிலே ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்துக்காக கர்த்தரிடத்துல கேளுங்க, ஒரு முடிவெடுங்க. இன்றைக்கு உங்கள் தீர்மானங்கள் தான் பரலோகத்தின் தீர்மானங்களை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும். நீங்கள் எதை கட்டவிழ்கிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். இந்த பூமியிலிருந்து தான் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. நீங்க சொல்லுங்க, நான் நல்லா ஜெபிக்கணும்பா, நான் இன்னும் நல்ல ஆழமாய் உமோடு கூட பயணம் செய்ய வேண்டும், எனக்கு புலப்படாத சில வெளிச்சங்களை கர்த்தர் எனக்கு புலப்படுத்துவீராக, வெளிப்பாடுகளை கொடுப்பீராக. எல்லாம் சொல்லுங்க, தலைமையில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தாவே வெளிப்பாடுகளை கொடுப்பீராக. என்னுடைய சிந்தனையில் இருக்க இருள்கள் எல்லாம் மாறுவதாக, கர்த்தாவே கசடுகள் எல்லாம் கலைந்து போவதாக, ஒரு ரெவலேஷன் நாலேஜ் எனக்குள்ள இம்பார்ட் ஆவதாக. மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்ததை பிதா எனக்கு வெளிப்படுத்துவீராக, ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துவீராக. என்னுடைய புத்தி கூர்மைகள் எல்லாம் கர்த்தாவே அது மிகைப்படுத்தப்படுவதாக, மதியினங்கள் எல்லாம் கலைந்து போவதாக. ஓ ரஹலா ஒரு ரெவலேஷன் கர்த்தாவே, இந்த பூமியிலே நாங்கள் எவைகளை பிறப்பிக்க வேண்டுமோ அதை குறித்த ஒரு வெளிப்பாடு எங்களுக்கு உண்டாவதாக. எங்கள் குடும்பத்தில் எது பிறப்பிக்கப்பட வேண்டுமோ, எங்களுடைய வட்டாரங்களிலே, எங்களுடைய சமுதாயத்திலே, எங்களுடைய சூழ்நிலைகளிலே எது பிறப்பிக்கப்பட வேண்டுமோ அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே பிறப்பிக்கப்படுவதாக. ஒரு ரெவலேஷன் நாலேஜுக்காக, ஒரு வெளிப்பாட்டின் அறிவுக்காக கர்த்தரை கேளுங்க. கர்த்தாவே, நான் ரொம்ப நாள் மங்கின நிலைமையில இருந்துட்டேன், ரொம்ப நாள் கர்த்தாவே அதே இடத்துல இருந்துட்டேன், அதே சூழ்நிலையில் இருந்துட்டேன். ஆனால் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி நான் செல்ல விரும்புகிறேன், ஒரு மறுரூபத்தை நோக்கி செல்ல விரும்புகிறேன். I need a transformed situation, I need a transformed life. ஒரு மாற்றமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் நான் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தாவே, எங்கெல்லாம் நான் வெட்கப்பட்டேனோ, எங்கெல்லாம் நான் அவமானப்பட்டேனோ, அங்கெல்லாம் என் தலை உயர்த்தப்படுவதற்காய் நன்றி நன்றி. ரபாலா ஷேதரே ஓ ரஹமா கபாலா போஷபா எரேபோ கபாலா போஷபா. ஒரு வெளிப்பாட்டின் அறிவு, புத்தி கூர்மைகள் எல்லாம் இன்னும் மிகைப்படுத்தப்படுவதாக, அதிகப்படுத்தப்படுவதாக, அதிகப்படுத்தப்படுவதாக. கர்த்தாவே, மதியினங்கள் விலகுவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த பூமியிலே ஜெயிக்கக்கூடிய பல யுத்திகள் எனக்குள்ளாய் வந்து இறங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எப்படி குடும்பத்தை கட்டணும், பிள்ளையை கட்டி எழுப்பணும், ஊழியத்தை கட்டி எழுப்பணும், எப்படி தேவனுக்கு நான் மகிமையா இருக்க வேண்டும் என்ற பல நிலைகள். ஓ ரஹனா திரி கபாலாஷே ஓ ரிஹனா தராலாஷே தரே ரெபா கபோ லபோ ஷபா. ஒரு வெளிப்பாட்டின் அறிவு எங்கள் சபையை நிரப்புவதாக, எங்கள் வட்டாரத்தை நிரப்புவதாக, எங்கள் ஆவியை நிரப்புவதாக. கர்த்தாவே, நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அசைவை ஏற்படுத்துகிறவர்கள், அசைவை ஏற்படுத்துகிறவர்கள், மண்டலங்களை மாற்றி அமைக்கிறவர்கள். எங்களுக்குள்ள ஒரு நிலையான நம்பிக்கை, அந்த கன்வின்ஸ்டு ஃபெய்த், அந்த கன்விக்ஷன் வருவதற்காக செபிக்கிறோம்ப்பா. ஒரு டவுட் எங்களை விட்டு விலகுவதாக. இது நடக்குமா நடக்காதா, இரு மனமுள்ளவனாய் இருக்கக்கூடிய எல்லா நிலைகளும் விலகி, தேவன் இப்படிதான், அவர் இப்படிதான் செய்வார், இதைதான் செய்வார், இந்த அளவு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளாய் வருவதாக. We pray for a strong convictions of Father. ஒரு பெரிய நிலைப்பாடு வருவதாக. துக்கத்தோடு வந்த ஊருக்காய் செபிக்கிறேன். கர்த்தாவே, இவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள், விடுதலையாக்கப்படுவார்கள். நீ சந்தோஷமாய் குதூகலத்தோடு சமாதானத்தோடு வீடுக்கு போவாய் என்று தீர்க்கதரிசியாய் பேசுகிறேன் அப்பா. மிகுந்த சமாதானத்தோடு கூட நீங்கள் தங்கி இருப்பீர்கள். மிகுந்த சமாதானத்தோடு கூட உன் அறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னுடைய குடும்பம் மிகுந்த சமாதானத்தில் நிறைந்திருக்கும். நல்ல வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள் கர்த்தாவே ஜீவன் உள்ளவைகள், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அதை விரும்புகிறவர்கள் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறேன். நாங்கள் நல்ல கனிகளை விரும்புகிறோம்பா. மலைகள் விலகுகிறதை விரும்புகிறோம், செங்கடல் பிளக்கிறதை விரும்புகிறோம், எரிகோ வீழ்கிறதை விரும்புகிறோம். நாங்கள் தோல்வியை பேசுகிறவர்களாக அல்ல, வெற்றிகளை பேசுகிறோம், தொடர் வெற்றிகளை பேசுகிறோம். கர்த்தாவே, ஜெயங்களை பேசுகிறோம். ரபா கபா லபோ ஷபா, இருள் மேற்கொள்வதில்லை என்பதை பேசுகிறோம். கர்த்தாவே, வெளிச்சம் உண்டாகிறது என்பதை பேசுகிறோம். எங்களுடைய வாழ்க்கை அருமையும் இனிமையுமான தெய்வீக தோட்டமாய் மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். மிகுதியான கனிகளை கொடுப்போம்.
கர்த்தாவே, அதற்கேற்ற செயல்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம்பா. நாங்கள் எதையும் ஆவியின் மண்டலங்களிலிருந்து உந்தப்படாத செயல்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து போகாதபடி கர்த்தர் நீர் என்ன சொல்லுகிறீரோ, எனக்கு மரியாள் சொன்னார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே செய்யுங்கள். கர்த்தாவே, நாங்கள் அப்படிப்பட்ட செயல்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஊழியங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய திருச்சபை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் அப்பா. அதை செய்ய விரும்புகிறோம். கட்டி எழுப்பக்கூடிய ஊழியத்தை இந்த திருச்சபையில கர்த்தர் கட்டவிழ்கிறார். பில்டிங் அநேகரை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஊழியம் இந்த இடத்துல நிறைவேற்றப்படுகிறது. அதற்கேற்ற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்கள் கட்டப்படுவதாக, வாழ்க்கைகள் கட்டப்படுவதாக, வாலிபர்கள் கட்டப்படுவார்களாக, மனைவிகள் கட்டப்படுவார்களாக, கர்த்தாவே குடும்பஸ்தர்கள் கட்டப்படுவார்களாக. ஒரு பெரிய கட்டுமான, ஆவிக்குரிய கட்டுமான பணி இந்த திருச்சபையிலே தொடர்ந்து நிறைவேறிக்கொண்டே இருப்பதாக. ஓ ஹல்லேலூயா. எல்லா 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, கர்த்தாவே, இந்த சத்தியங்கள் எங்களுக்குள்ளாய் வேறு உண்டட்டும்பா. நாங்கள் ஏதோ கேட்கிறவர்களாய் அல்ல, பிசாசு வந்து இதை எடுத்து போடாதபடி, கற்பாறையில் நிலைந்த கர்த்தாவே விழுந்த விதைகளை மாறிவிடாதபடி, இது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக எங்கள் சிந்தனையிலோ, எங்கள் ஆவியிலோ, எங்கள் ஆத்துமாவிலோ, எங்களுடைய உணர்வுகளிலோ இந்த வார்த்தைகள் நிலைத்திருக்கும்படியாய் செபிக்கிறோம். அது ஏற்ற வேளையிலே 30ஆக, ஏற்ற வேளையிலே 60ஆக, ஏற்ற வேளையிலே 100ஆக அது பலன் தருவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த திருச்சபையையும் போதகரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். இப்படிப்பட்ட தெய்வீக முயற்சிகள் தொடர்ந்து இந்த இடத்துல நடப்பதாக, அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடிய வாசல்கள், வழிகள் கர்த்தாவே கர்த்தர் உண்டாக்குவீராக. ஒரு பெரிய ஆசீர்வாத வாய்க்கால் வெட்டப்படும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தாவே, வானத்திற்கு நன்மைகளினால் இந்த திருச்சபை நிரப்பப்படுவதாக. இந்த திருச்சபையில் இருக்க ஒவ்வொருவரும் வானத்தின் மன்னாக்களினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று மனதார ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதா. Amen. Amen. God bless you.